வினாத்தாள் ஒன்றை பொறுத்தவரையில உங்களுக்கு சில வினாக்கள், இலகுவான வினாக்களும் இருக்கிறது. ஆரம்பமாக வரக்கூடிய 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் சாதாரணமாக எல்லா மாணவர்களாலும் செய்யக்கூடிய வினாக்களாக இருக்கும். வினாத்தாள் அ 1ல கடைசி பகுதியும் அதேபோன்று இலகுவான வினாக்களை கொண்டிருக்கும். இறுதி நடுவில் வரக்கூடிய சில வினாக்கள் தான் அ கொஞ்சம் பெரிய வினாக்களாகவும், மாணவர்களுடைய இந்த சிந்தனை ஆற்றலை அல்லது மாணவர்களுடைய அந்த நேரத்தை தின்னக்கூடிய அல்லது நேரத்தை எடுக்கக்கூடிய வினாக்களாகவும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த வகுப்பிலே உங்களுக்கு எப்படி அந்த வினாக்களை எல்லாம் நேரம் எடுக்காமல் மிகவும் இலகுவாக நேரத்தை வீணடிக்காமல் அந்த வினாக்களை நாங்கள் செய்யலாம் என்கிறது தொடர்பாகத்தான் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு பேப்பருக்குள்ளே ஒரு வினாவுக்குமான என்ன விடைகள்னு கேட்டா இந்த அதுக்குரிய எம்சி ஸ்கீம் இருக்கிறது. முதலாம் கல்விக்கு இத்தனை விட, 2ஆம் கல்விக்கு இத்தனை விட சொல்லிட்டு போய்த்திடலாம். அதுவல்ல நோக்கம் இங்க எப்படி ஒவ்வொரு அந்த குறிப்பாக சில வினாக்களுக்கு விடை கண்டுபிடிப்பது என்பது தொடர்பாகவும், என்னென்ன செக்ஷன்கள் குறிப்பாக என்னென்ன நகு சார்ந்த அம்சங்களை வினாத்தாள் ஒன்றுக்கு நீங்கள் படிக்க வேண்டும் என்கிற தொடர்பாக பார்க்கிறீர்கள். ஆரம்பமாக அந்த அடிப்படையில் 2 விஷயங்கள் நீங்க வினாத்தாள் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டுமான 2 விடயங்கள் நீங்க தரவாக நீங்க ரெடியாக வேண்டி வரும். ஒன்று கைட் புக் தரம் 12, 13 கைட் புக்குகளை முழுமையாக வாசித்து முடித்திருத்தல் வேண்டும். சுயமாக நீங்கள் ஒருவருடைய உதவியோடு ஒரு முறை வாசித்து முடித்திருந்தாலும் சுயமாக நீங்கள் மற்றும் ஒரு முறை முழுமையாக வாசித்து முடித்திருத்தல் வேண்டும் என்பது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது அடுத்த விடயத்தை பொறுத்தவரை கைட் புக்கிலே அடுத்த அம்சத்தை பொறுத்தவரையிலே கைட் புக்கை பொறுத்தவரையிலே கைட் புக்கோடு தொடர்பான சில கேள்விகள் வினாத்தாள் ஒன்றில் வரும். கைட் புக்கை படிக்காமல் வரக்கூடிய ஒருவர் நிச்சயமா அந்த கேள்விகளை செய்வது சற்று சிரமமாக இருக்கும். என்றால் கைட் புக்கோடு தொடர்பான அதில் இலக்கண பகுதி சம்பந்தப்படாது, நகு சார்ந்த விஷயங்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்காது. கைட் புக்ல வரக்கூடிய சில விடயங்களை மையப்படுத்தி இதுல சில கேள்விகள் தருவார்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 15 தொடக்கம் 20 வரையான விடயங்கள் கைட் புக்கோடு 10 தொடக்கம் அல்லது 15 தொடக்கம் 20 வரையான கேள்விகள் கைட் புக்கோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கும். ஏனைய 30 கேள்விகளும் அல்லது 35 கேள்விகள் நகு சார்ந்த நகுவோடு நேரடியாக தொடர்பான கேள்விகளாக இருக்கும். எனவே அந்த 15 கேள்விகளுக்கும் நீங்கள் கைட் புக்கை படிக்காத ஒருவர் ஏனைய 35 கேள்விகளும் மொத்தமாக 50 கேள்விகளும் கைட் புக்கோடு தொடர்பானதாக இருந்தாலும் கூட ஏனைய 35 அல்லது 35 கேள்விகள் நகு சார்ந்த கேள்விகளாக இருக்கும். அதுவும் கைட் புக்ல இருந்து போடப்பட்ட ஒரு பந்தியை மையப்படுத்தி அந்த கேள்விகள் கேட்பார்கள், அல்லது பந்தியை அல்லது ஒரு டெக்ஸ்டை மையப்படுத்தி அந்த நகு சார்ந்த விஷயங்கள் கேட்கப்படும். ஏனைய 15 கேள்விகளையும் பொறுத்தவரை 15 தொடக்கம் 20 வரையான கேள்விகளை பொறுத்தவரையிலே அது நகு சார்ந்த கேள்விகளை அது எரியாது. கைட் புக்ல உள்ள விடயங்கள் உதாரணமாக 3 விஷயங்கள் வரும். ஒன்று கவிதைகள் வரும். உங்களோட பாடப்புத்தகத்துல கைட் புக்ல தரம் 12ல கவிதைகள் ஆரம்ப பாடங்களே இருக்குது. 3ஆம் 4ஆம் பாடங்கள்ல மஸ்ஜித், சலா, சவுண்ட் தொடர்பான கவிதைகள், சின்ன சின்ன கவிதைகள் இருக்கிறது. அந்த கவிதைகள்ல அடிகளை போட்டு விட்டு சில கேள்விகள் வரும். அதை ஒழுங்குபடுத்த சொல்லி வரலாம், அல்லது அந்த கவிதையோட சுருக்கம் கீழுக்குள்ள 4 வினாக்கள் எது என்கிறது கேட்டு வரலாம், அல்லது அந்த கவிதையோட இடையில உள்ள ஒரு கெப்பை விட்டு போட்டு ஒரு கேள்வி கேட்டு வரலாம். பொதுவாக 3 தொடக்கம் 5 கேள்விகள் கவிதையிலிருந்து கட்டாயம் வரும். கவிதை கேள்விகள் இருந்து 3 தொடக்கம் பார்ட் 1ல 3 தொடக்கம் 5 கேள்விகள் வரலாம். அது சில வேளை 2 கேள்விகளும் வரலாம், 2 தொடக்கம் 5ன்னு சொல்லலாம். எப்படியோ 2, 3, 4 அல்லது கேள்விகள் உங்களுக்கு கவிதையை தருவார்கள். எனவே தரம் 12 உள்ள கவிதைகள் தரம் 13ல ஆக பின்பகுதியில 2 பக்கங்கள்ல கவிதைகள் இருக்கு. ஆக பின்பகுதியில ஹில்முரிமான்னு சொல்லக்கூடிய அந்த கவிதைகள் எல்லாம் தரம் 13 கைட்ல பகுதியில் இருக்குது. எனவே அந்த கவிதைகள் மொத்தமாக கைட் புக்ல இருக்கிற கவிதைகளை நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தால், எல்லா கவிதைகளையும் சேர்த்து உண்டாக்கி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தால் ஒரு 4 பக்கம் அல்லது 3 அல்லது 4 பக்கங்கள் தான் அந்த கவிதைகள் இருக்குது. எனவே அந்த 3 பக்கங்களையும் நாங்கள் படிப்பதின் ஊடாக வினாத்தாள் ஒன்றிலே, இந்த பார்ட் 1 வினாத்தாள் ஒன்றிலே 3 மார்க்ஸ் அல்லது 5 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் இங்கு வர இருக்கிறது. 3 தொடக்கம் 5 மார்க்ஸ், 3 அல்லது 5 கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கவிதைகளை நாங்கள் கட்டாயம் நாளைக்கு எக்ஸாம் என்றால் இன்றைக்கும் நாளைக்கு அரபிக் பாடம் சொன்னால் இன்றைக்கு அந்த கவிதைகள் தான் பார்த்துட்டு போகணும்.
பார்ட் 1க்கும் பார்த்துட்டு போகணும். வினாத்தாள் 2க்கும் நீங்கள் கவிதை தனி ஒரு 5 மார்க்ஸுக்குரிய கேள்வி வினாத்தாள் 2லையும் வர இருக்கிறது, அதுக்கும் பார்த்துட்டு போகணும். எனவே கவிதைகளை தயார்படுத்துவதாக வினாத்தாள் 2ல் 5 மார்க்ஸ், வினாத்தாள் 1ல் 3 தொடக்கம் 5 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10 மார்க்ஸ் வந்து வினாத்தாள் இந்த கவிதைகளை மையப்படுத்தி வருகிறது. எனவே கவிதைகள் ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டி வரும். இரண்டாவது விஷயம் தரம் 13ல் வரக்கூடிய தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலிலே வரக்கூடிய கைட் புக்கிலே வரக்கூடிய வளங்கள், அதாவது அரபு உலக வளங்கள் தொடர்பான அந்த பந்திகளை பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த அரபுலக வளங்கள் தொடர்பான அந்த பாடங்களில் இருந்து இதுக்குள்ளே சில வினாத்தாள் ஒன்றிலே சில கேள்விகள் போடுகிறார்கள். கடந்த காலையும் போட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளிலிருந்து நாங்கள் அந்த பாடங்களை படிப்பதுண்டாக அந்த பாடங்களிலிருந்து சில பந்திகளை போட்டுவிட்டு கேள்விகள் கேட்கிறார்கள். ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை தந்து போட்டு அதில் தொடர்பான 4-5 விஷயங்களை தந்து போட்டு அதில் முதலாவது 2வது ஒழுங்குபடுத்த கேட்கிறார்கள். இதெல்லாம் இந்த பாடத்துல எந்த ஒழுங்குக்கு அந்த ஒழுங்குபடுத்தல் ரத்தி பெறுதோ அதன் பிரகாரம் வரும். இந்த 2 விடயங்களும் குறிப்பாக நான் சொல்ல இந்த கவிதைகள், அடுத்தது இந்த அரபுலக வளங்க தொடர்பான விஷயம், அதே போன்று அந்த அரபுலக வளங்களோடு தொடர்பான அந்த பாடங்கள் 4-5 பாடங்கள் அதில் இருக்கிறது. அதே போன்று இலங்கை தொடர்பான விஷயம், ஸ்ரீலங்கா தொடர்பான விஷயம், இதெல்லாம் நீங்க அந்த பாடப்பரப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த பேப்பரிலே சகல விஷயங்களையும் நாங்கள் இலகுவான விஷயங்களை நாங்கள் வேகமாக செல்கின்ற அதே நேரத்திலே குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களை மாத்திரம் நாங்கள் டைம் எடுத்து பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு தெரியும் ஹர்ஃபு ஷம்சி ஹர்ஃபுல் கமரி என்கின்ற விடயங்கள் வர இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஹர்ஃபுல் ஷம்சி என்றால் என்ன, ஹர்ஃபுல் கமரி என்றால் என்ன என்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஹர்ஃபு ஷம்சி என்கிறது அத்தவா என்கிறது இங்கு விடையாக வருகிறது. அடுத்தது முஃப்ரத் என்கின்ற விஷயம் வரும். எப்பொழுதும் ஒரு கேள்வி கட்டமைப்பை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படியான விடைகள் வருகிறது என்கிறதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். சரியானே? இந்த அடிப்படையிலே இங்க வரக்கூடிய முஃப்ரத் என்றால் என்ன? அப்ப முஃப்ரத்ங்கிற ஒரு கேள்வி கேட்டு வருகிறது. அப்படியாக இருந்தால் இங்க வரக்கூடிய ஒரு ஜம்முவான சொல்லை தந்துவிட்டு அதுக்குரிய முஃப்ரத் என்ன, ஃபாயிதத்துன் ஃபவாயிதுன் என்கிறதுதான் அதுக்குரிய விடையாக வரும் என்கிறது. அப்ப எனவே நீங்கள் குறிப்பாக விளங்க வேண்டிய ஒரு விடயம், சில வேளை இங்க முஃப்ரதையும் கேட்கலாம், அல்லது இங்க ஒரு கலிமத்தி ஒரு முஃப்ரதான களிமாக தந்து விட்டு ஜம்முவையும் கேட்கலாம். 2 மாறி வரலாம். ரைட். 3வது கேள்வி முஅன்னஸ் தொடர்பான ஒரு கேள்வி. சரியானே? இது வளமையாக வரக்கூடிய ஒரு கேள்வி, முஅன்னஸ் தொடர்பாக வரும். இதெல்லாம் பேசிக்கான நஹு சட்டங்கள், உங்களுக்கு தெரியும். இது யாரும் செய்யலாம். சரியானே? நஹு தொடர்பான அறிவுரைகள் யாரும் செய்யலாம். எனவே முஅன்னஸ் தொடர்பான ஒரு கேள்வி வருகிறது. இங்கே உடல் உறுப்புகள் தொடர்பான விடயங்கள் வருவதன் காரணமாக உதுனுன் என்கின்ற விடை அதுக்கு வரும். என்ன இம்ல அல் ஃபரா பில் லமீர் அல் முனாசிப், லமீர் தொடர்பான கேள்வி. அப்ப நாங்க மேலும் பார்த்துட்டு வரோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். உண்டு முஃப்ரத் முஅன்னஸ் தொடர்பான விஷயங்கள் வருகிறது, லமீர் தொடர்பான விடயங்கள் வருகிறது. லமீர் இப்ப லமீர் தொடர்பான விடயத்தை பொறுத்தவரையில் இங்க ஹுவயா ஹியா அந்தையா அந்தியாங்கிறத பொறுத்தவரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, முதலாவது ஒரு லமீரை நாங்க பின்னால் வரக்கூடிய பொருளை வச்சுதான் நாங்க பார்ப்போம். இங்க முவல்லிஃபுன் ஊழியர் என்று ஒரு ஆண்பாலுக்கு வருகிறது. அப்ப நாங்க இப்ப கெஸ் பண்ணலாம், விட ஒன்று ஆண்பால் உள்ள விட தான் வரும். அப்ப ஹியையும் வராது பெண்பால், அந்திங்கிறதும் வராது பெண்பால். இங்க வரணும் ஹுவா வரணும், அந்த வரணும். இப்ப ஹுவையா அந்தையா ஹல் ஹுவ முவல்லிஃபுன்னு கேட்கலாம். ஒரு ஆள் அவர் ஒரு ஊழியர், அரசு ஊழியரா, இல்ல ஹல் அந்த முவல்லிஃபுன் ஹுக்குமி நீ ஒரு அரசு ஊழியர்னு கேட்கலாம். எனவே அந்தையா ஹுவையாங்கிறதுக்கு பின்னுக்குள்ள வசனத்தை வாசிச்சு பார்க்கல விளங்கும். இங்க தஅமல் என்று வருது, அந்த அமல் முன்னிலையில பார்த்து கேட்கிறாங்க. எனவே இங்க வர்றது நீ என்ற வரும், நீ ஒரு அரசு ஊழியரா, நீ வேலை செய்கிறாயா. எனவே லமீர் தொடர்பான விடயங்கள் வந்தால் இப்படி பிழையான விடைகளை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சரியான விடைகள் 2 வரலாம் என்று கெஸ் பண்ணிவிட்டு அப்ப அதில் 2லையும் ஷோரானது எது என்று பார்த்தால் அந்த ஹல் அந்த என்கிறத நாங்கள் விடையாக போடலாம். ஓகே. ஓகே, சவுண்ட் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏனையாக்களுக்கும் அந்த சவுண்ட் ப்ராப்ளம் இருக்குதா சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க சவுண்ட் ப்ராப்ளம்னு சொல்றாக்கள் கொஞ்சம் உங்களுடைய இதுகளை நெட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. ஏனையாக்களுக்கு சவுண்ட் ப்ராப்ளம் ஆயிக்கா நான் பேசுற சவுண்ட்?
இல்லை, ரைட், இல்லைன்னு போட்டுக்கிறீங்க. அப்ப நான் எந்த சவுண்ட்ல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். அடுத்தது 5வது கேள்வி. ஃபி ஹாதிஹி ஸில்லதி ஃபதீருன் வ ஃபவாகிஹுன் மினல் கர்யா. சரி, அப்ப இங்க என்ன கேள்வி? இஸ்முல் இஷாரா, மேல ஒரு விஷயம்னு தாராங்க, ஒரு டெக்ஸ்டோட தாராங்க. இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை தந்து கொடுத்தா நிறைய கேள்விகள் வரும். இப்ப நாங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு பொருள் விளங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நான் கட்டாயம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாரும் இந்த ஃபி ஹாதிஹி ஸில்லா பொருள் விளங்கணுமா? இதுக்கு ஃபதீரன்னா என்ன? வினாத்தாள் ஒன்றை பொறுத்தவரை நீங்க பொருள் விளங்காமலே விட அளிக்கலாம். அதுதான் நான் சில முறையில தரேன். இப்ப இங்க ஃபீ ஹாதீஸ் இல்ல ஃபத்திரு ஃபவாக்கி மினல் கரையான்னு யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு தேவை கேள்வியிட பொருள் தான். என்ன கேள்வி கேட்க? ஐயின் இஸ்மல் இஷாரா, அவ்வளவு போதும். இஸ்முல் இஷாராவை கண்டாலே விளங்க வேண்டியதான். கேள்வி என்ன? இஸ்முல் இஷாராவை குறிப்பிடுங்கள். அப்ப நமக்கு தெரியும் இஸ்முல் இஷாரா ஹாதா, ஹாதிஹி, ஹாவுலாயி எங்களெல்லாம் இஸ்முல் இஷாரான்னு தெரியும். சரியானே? எனவே கீழே நாங்க பார்ப்போமே, மேல அந்த டெக்ஸ்ட்டை பார்க்காமலே கீழே கீழே விட அந்த கேள்வியை மட்டும் பார்த்து விட கண்டுபிடிக்கலாம். ஐயுல் இஸ்முல் ஷாரான்னு கேள்வியை பார்த்தோம்னா ஃபீங்கிறது இல்லை, அது வராது. ஃபத்தீர் வராது, மின் வராது. அப்ப என்ன? மின்னோ மண்ணோ வராது. அப்ப என்ன வரப்போகுது? ஹாதா, ஹாதிஹி, ஹாவுல, அதுகள் தான் இஸ்முல் ஷாரா. அப்ப விட இருக்கு ஹாதிஹி. இப்போ நாங்கள் மேலே கேள்வியை பார்த்துக்கிட்டு நாம இஸ்முல் ஷாரா தேட தேவையில்லை. நாங்கள் இஸ்முல் ஷாராண்டா இதுதான். ஹாதா, ஹாதானி, ஹாஉலாஇ, ஹாதிஹி, ஹாஉலா, ஹாதிஹி, ஹாத்தானி, ஹாஉலாஇ, தாலிக்க, தானிக்க, உலாய்க்க, தில்க, தானிக்க, உலாய்க்க என்று சொல்லி இவ்வளவு தான் இஸ்முல் இஷாரா. இந்த சர்ஃபு செய்த அந்த 12 விஷயங்கள் தான் இஸ்முல் இஷாராவுக்குள்ள வரும். எங்களுக்கு தெரிஞ்சா இஸ்முல் இஷாரா கேள்வி கேட்டால் அதை நாங்கள் டிஃபைன் பண்ணி அந்த கேள்விக்கு விடைகளாக நாங்கள் கொடுத்து விட்டா சரி. ஓகே, ரைட். அடுத்து 6வது கேள்வி. இப்ப நீங்க 5 வரைக்கும் பார்த்த கேள்வி பெரிய கேள்விகள் அல்ல. இப்படித்தான் பொதுவாக பேப்பர் முறை வரும். சிம்பிள், முஃப்ரத், முஅன்னஸ், லமீர், இஸ்முல் இஷாரா எல்லாம் பேசிக்கான இலக்கண பகுதிகள் வரும். 6வது கேள்வி. கான அபி முஹந்திசன் ஃபி ஷரிக்கத்தின் நஃப்த். எனது தந்தை, இதுக்கும் பொருள் தேவையில்லை. மேல் நாங்க இதை ஒரு பொருள் விளங்கித்தான் இந்த கேள்வியை செய்யணும் இல்லை. இதான் விடயம். கேள்வி என்ன? கேள்வி கீழடி. கேள்வி நல்லா பார்க்கணும். இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இந்த பிரக்கட்டுக்குள்ள தான் கேள்வி. இதா ஹவ்வல்த ஜும்லத சாபிகத இலன் நஃப்இ. சரி, இலன் நஃப்இ, ரைட். நஃப்இ என்கின்ற ஒரு இதை பார்த்துக்கணும். சரி, நெகட்டிவ், நெகட்டிவாக மாத்துகள். சரிதானே? நெகட்டிவாக மாத்துன்னு ஒரு கேள்வி வரும். எனவே நாம இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பொட்டி போட்டுக்காரேன்னு சொன்னா, இப்போ இஸ்முல் இஷாராண்டா அது ஒரு விஷயம், லமீராண்டா அது ஒரு விடயம். சரியானே? இப்ப இங்க வர நஃப்யூ நெகட்டிவ் கேள்வி வரும். நெகட்டிவாக மாத்துங்க என்று சொல்லி ஒரு கேள்வி வரும். சரி, இப்ப நஃப்யூன்னு சொன்னா பெரும்பாலும் நஃப்யூவை பொறுத்தவரையில 3 விஷயங்கள் நஃப்யூக்கு வரலாம். லம்ம கொண்டு வரும் பெரும்பாலும், அல்லது லைசையை கொண்டு வரும். சரியானே? லைசையை கொண்டு வரும் பெரும்பாலும், அல்லது லாவை கொண்டும் வரலாம். சில வேளை லாவை கொண்டும் நஃப்யூ விஷயம், அல்லது மாவை கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும் மா. இப்ப லம்ம கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியும் அங்கால வாரது முலாரியான சொல்ல இருக்கும். லம் வந்தால் அங்கால வாரது முலாரியா இருக்கும். அது இறுதி எழுத்துக்கு ஜசம் செய்யும். லைச வந்தா அங்கால வாரது ஃபாயிலாக இருக்கலாம். அதே முபுத்ததாவா இருக்கும். அதே அது பியை கொண்டு நெகட்டிவ் பண்ணப்படும். மா வந்தால் அங்கால வாரது ஒரு மாதியான சொல்லாக இருக்கும். மா ஃபஅல, அவன் செய்யவில்லை. லம் எஃப் அல், அவன் செய்யவில்லை என்று வரும். பெரும்பாலும் நஃப்யூ, கடந்த காலங்களில் வந்து பேப்பர்களை பார்த்தால் பெரும்பாலும் நஃப்யூங்கிறது நெகட்டிவ் வாசகம்ங்கிறது லம்ம கொண்டு தான் விடை வந்திருக்குது பெரும்பாலும். அப்ப நீங்க முதலாவது விடைகளை பார்க்கணும். லம் எங்கேயாவது இருக்கா பார்க்கணும். லம் இந்த இருக்குது. இப்ப நான் லம் இருந்தா நான் லன்னையும் இதையும் பார்க்க தேவையில்லை. சரி, லன்னையும் மாவையும் பார்க்க தேவையில்லை. லம் இருக்கு. இப்ப லம் எக்கூன்னு இருக்குது, லம் எக்கூன்னு வந்து இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லத்துடைய எழுத்துக்களை லம் வந்தால் கடைசியில ஹதிஃப் ஜஸ்ம் செய்யும், சுக்குன் செய்யும் முலாரியான சொல் எழுத்துக்கு. நேரத்தையில இல்லத்துடைய எழுத்து என்ன செய்யும்? அது ஹதிஃப் செய்யும். அப்ப விட வந்து 2வது விட லம் எக்குன்னு வரும். அப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாரும் விட தெரியும், இருந்தாலும் நான் முறையை சொல்றேன். நஃப்யூ என்கிற விஷயத்தை கவனிச்சு கொண்டால் முதலாவது லம் இருக்காங்கிறதா நீங்க பார்க்கணும். லம்ம கொண்டு 2 இடம் வந்திருக்கின்றா, 2லையும் எது சரி எங்களை பொறுத்தவரையில்? அப்ப லம் யக்கூன் 2வது சரி. என்ன வாவு ஹது செய்யப்படும். இங்க லம் யக்கூன் வர்றது வாவு ஹது செய்யப்படும்ங்கிறதா லம் யக்கூனுங்கிறது சரி. லம் சில பேர் வராமல் விட்டால் மா எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். மா இந்த வந்திருக்கின்றா, ஆனா மாக்கு பிறகு வந்தாரு மாலியா வரணுமே. இங்க மாலி வரல. சரி, ஒரு முலாரி வந்திருக்கிறதால அது வராது. சரி, மா கானேன்னு வந்திருந்தா சரி, ஆனா மா யக்கூன்னு வந்திருக்குது. ஓகே, அப்ப அது வராது. சில வேளை லம்மும் மாவும் வராமல் விட்டால் லைஸ் எங்கேயா வந்திருக்கான்னு பார்க்கணும்.
சரி, நஃபி என்று சொன்னாலே நீங்க லம் இருக்குதா என்கிறத நீங்க தேடி பார்க்கணும் என்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஓகே ஓகே ரைட். 7வது ரைட். இப்பதான் நாங்க வாரம் ஒரு பந்தி அமைப்பிலான கேள்விகளுக்கு வாரம். சரி, ஒரு பந்தி அமைப்பிலான கேள்விகளுக்கு இப்பதான் நாங்க வாரம். இந்த பந்தி அமைப்பிலான கேள்விகளை பொறுத்தவரையில பிள்ளைகள் இந்த பந்திய வாசிக்கையே தேவையில்லை. சரி, என்னையாம் கேள்வி எக்கர அல் ஃபக்ரத்தை வக்தர் அல் மஜ்முஅத்தல்லதி ஃபீஹி அத்தனாசுக் அத்தாம். இந்த பந்திய வாசித்து ஒன்றுக்கொண்டு பொருந்தக்கூடிய கூட்டங்களை தெரிவு செய்யுங்க. ரைட்டா, இந்த பந்தியை வாசிக்காமலே விட கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நமக்கு தெரியும் இது இந்த பந்தி 13ஆம் ஆண்டு கைட் புக்ல வரக்கூடிய ஒரு பந்தி. அந்த பந்தியில இருந்து கேள்வின்னு கட்டிக்கிறாங்க. பந்தியை வாசிச்சு ஒன்றுக்கொண்டு பொருந்தக்கூடிய மஜ்முஆ கூட்டத்தை தெரிவு செய்யுங்க. அப்ப 4 கூட்டம் தந்திக்கிறாங்க. 1 2 3 4 கூட்டம் தந்திக்கிறாங்க. இந்த 4 கூட்டமும் 4 பாக்ஸுக்குள்ள ஏதாவது ஒன்று முரண்பட்டாலே அது பிழை. சரிண்ணா, ஒன்று முரண்பட்டாலே அது பிழை. அப்ப பிழை ஒன்று கண்டால் உதாரணமா பாருங்க, எப்படி இதுக்கு விட கண்டுபிடிக்கிறது. மேல பந்தி வாசிக்கல, கீழே விடையை கண்டுபிடிக்கும் பாருங்க. எப்படி மஹலுல் மலாபிஸ். இப்ப வியாபார், அதாவது ஆடை கடை. சனை ஆடைகளுக்கும் இடம், மஹல் இடம். அப்ப ஆடை இருக்கும் இடத்துல நினைக்கும் கமீஸ் இருக்கும், அது சரி. தன்னூரா இருக்கும், அது சரி. சலத் இருக்குமா, அது வர. சலத் இருக்குமா, சலத்தா. சலட் வந்துட்டு மரக்கறி கடையிலான இருக்கும். சரி, சலாது சலத்தாங்கிறது என்ன. அப்ப அது வராது. அப்ப நாம இங்க திருப்பி வாசிக்கணுமா, உலகத்தை திருப்பி வாசிக்கணுமா, இதை வாசிச்சு ஜிக்கணுமா? இல்ல, ஏன்னா இங்க பிள்ளை வந்துட்டு இந்த முதலாவது லைன்லயே பிள்ளை வந்துட்டு. அப்ப இந்த முதலாவது விட பிள்ளை வராது. இங்கெல்லாம் வாசிச்சுட்டு டைம் நம்மளுக்கு தேவையில்லை, இதையும் வாசிச்சு டைம் நம்மளுக்கு தேவை. எப்ப வாசிக்கணும் இங்கே உள்ளத? ஒரு ஆளுக்கு சலத்தாங்கிறது மஹலுல் மலாபிசுக்குள்ள வாரதா இல்லையா எங்களோட டவுட் வந்தா தான் திருப்பி இங்கே வாசிக்கணும். ஷாய் ஓகே, கஹுவா ஓகே, மக்குஹாண்டா கோபி கடை இருக்குது. சௌபரிக்குமா ஆடை கடையில, மக்குஹா கோபி கடையில சௌபரிக்குமா, அது இல்லை. அப்ப இந்த விட 2 பிழையான விடைகள் இங்க வந்திருக்கு. அப்ப அது வராது. பாக்கிஹி பழக்கடையை பொறுத்தவரையில, பாக்கிஹன்னா பழக்கடையை பொறுத்தவரையில ஹூஜ் கம்சரா, ஹூஜ் இருக்குது, கம்சரா இருக்குது. கிப்பா இடியாது அங்க, கிப்பா இல்லை. கிப்பா வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கு, மத்துவாமலா இருக்கு. சரி ரைட். அவருக்கு டவுட் வருது, கிப்பாங்கிறது ஃபாக்கியில் இருக்குமா இல்லை டவுட் வந்து அங்கால பாருங்க, மக்குவா பாருங்க. இப்போ கோப்பி கடையில அசு இருக்குது, கோப்பி கடையில காக்கு இருக்குது, கொக்கோ. ஃபுஸ்தான் இருக்குமா, இல்லை, ஃபுஸ்தான் இரியாது. அப்ப இதுவும் பிள்ளை. சரியானே, இதுவும் பிள்ளை. நீங்க கிப்பால வச்சு விடையை கண்டுபிடிச்சா நீங்க இங்கே வாசிச்சுக்க தேவையில்லை மக்குகாவை. சரியான டைம் சேவ் பண்றது எங்க நோக்கம். அடுத்தது ஃபாக்கிஹி திருப்பு பித்தி ஹூ ஹூ கம்சரா. மற்ற நம்மள தஜாஜ் இருக்கும், ஹரூஃப் இருக்கும், பந்தலுன் இருக்குமா, ட்ரௌசர் இருக்குமா. இப்ப மத்துவம் பிழைக்குது. சரி, மத்துவம் பிழைக்குது. அப்ப இதுவும் பிழை. அப்ப 3 விட பிழையா போய்த்து. முதலாவதும் பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளை. அப்ப எங்களுக்கு விளங்குது 4வது தான் சரியா இருக்கணும். எதுக்கும் பார்ப்போம் 4வது. கபசத்து ஹரூஃப், மட்டன் புரியாணி, ஆட்டு புரியாணி, அது சரி. பீட்சா, பீட்சா சரி. சலத், சலாதும் இருக்கும் மத்தாமல. மஹலுல் மலாபிஸ் ஆடை கடையில தன்னூரா இருக்கும், சோட்டி. கமீஸ் ஷர்ட் இருக்கும், சௌபும் ஆடை இருக்கும். ஏன்னா அப்ப எல்லா விடையும் சரி. அப்ப இதுல விட 4வது விட தான் சரி. அப்ப நாங்க பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க எதுவும் இந்த பந்தியை வாசிக்கவே இல்லை நாம. சரி, இந்த பந்தியை நம்ம வாசிக்கவே இல்லை. ஆனா என்ன செஞ்சோம், விடையை கண்டுபிடிச்சோம். விடைகளை வச்சு விடையை கண்டுபிடிச்சோம். அப்ப இது பந்தி பெரிய ஒரு ஒரு பக்கத்துல நினைக்கிறேன், அரை பக்கத்தை ஒரு பக்கத்துல அரை பக்கத்துல இந்த கேள்வி பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தும் இந்த பந்தியை வாசிச்சுட்டு தேடிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளோட டைம் வேஸ்ட். சரி, அப்ப இந்த சிஸ்டம் தெரியாம ஒரு ஆள் என்ன செய்வார், இந்த பந்தியை வாசிச்சுட்டு தலையை உடைச்சிட்டு இருப்பாரு. எனவே நோக்கம் என்ன, இப்படியான பாக்ஸ் கேள்வி வந்தா நீங்க இந்த முறையில சரி கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே. அடுத்தது தன்னூறாங்கிறது ஸ்கர்ட். என்ன மாமா, நான் தன்னூறான்னு கட்டிக்கிறீங்க. தன்னூறாங்கிறது ஸ்கர்ட். 8வது இதான் தந்திக்கிற டெக்ஸ்ட். சரி, டெக்ஸ்ட்டை தந்திக்கிறாங்க. நமக்கு டெக்ஸ்ட்டை வாசிக்கிறதுக்கு முன்னு கேள்வியே கீழே தான் தந்திப்பாங்க. ஐன் அல் முலாஃப். ரைட். இப்போ நான் அந்த பாக்ஸ் அடிச்சுக்காரேன், முலாஃப். அப்போ எங்களுக்கு கேள்வி முக்கியம், முலாஃப்ங்கிறத முக்கியம். முலாஃபை கண்டுபிடிக்கதான் எங்க அல்வாரு ஃபில் பைத்தி சாபி, முன்னுக்கு ஒரு பைத்தன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பைத்துல முலாஃபை கண்டுபிடிக்கதான். அப்ப முலாஃப் கண்டுபிடிச்சா விடைகளை வச்சே நாம முலாஃப் என்ன செய்யலாம்,
கண்டுபிடிக்கலாம். மேல வாசிக்காம பிதமில் அஹ்ராரி வாசிக்காம சில வேளை விடைகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். உதாரணமா பாருங்களேன், அலிஃப்லாம் வாரது முலாஃபுக்குள்ள வருமா? வராது. அப்ப அது பிள்ளை. இங்க உஷையுதுன்னு ஒரு வினைச்சொல் முலாஃபுக்குள்ள வருமா? வராது. இங்கே அலிஃப்லாம் வந்துருக்கு, முலாஃபுக்குள்ள வருமா? வராது. அப்ப விட என்ன? முதலாவது விட. சரி, எதுக்கும் நமக்கு அதுக்கும் டவுட்ண்டா வாசிச்சு பார்ப்போம். அதுக்கு பிறகு இப்ப வாசிக்க போறோம். விடைய நான் மேல வாசிக்கவில்லை, இப்ப வாசிக்க போறோம். பி தமில் அஹ்ராரி. இங்க பி எங்கிற இடைச்சொல் தமில் அஹ்ராரி. அப்ப தம்ங்கிற முலாஃப், அஹ்ராரங்கிற முலாஃப் இலைஹி. இங்க ஏனே ஒன்று அஹ்ராரங்களாம் சஉர்வீஹி வபிமாலில் அஸ்மி சஅப்னீஹி வஉஷையிதுஹு வத்னன் நظرا. இதுல பொருள் என்ன சேரெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. எப்படி செய்யணும் பொருள் செய்யுதுக்கு, இதெல்லாம் நம்ம வினாத்தாள் ஒன்றுக்கு பொருள் தேவையே இல்லை. பெரும்பாலான கேள்விகளுக்கு பொருள் தேவையில்லை. சரியானே, பெரும்பாலான கேள்விகளுக்கு பொருள் தேவையில்லை. பொருள் இல்லாமலே நம்ம விட கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நான் பிதமில் அஹ்ராரி, சுதந்திர இரத்தத்தை கொண்டு சஉர்வீஹி, நான் அதனை பாய்ச்சுவேன், வபிமாலில் அஸ்மி என்று சொல்லி மொழிபெயர்த்து திட்டிக்கணுமா? இல்லை, தேவையில்லை. சரியானே, ஓகே. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் நம்மளோட வகுப்பு 45 மினிட்ஸுக்கு ஒருக்காக கட் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகுது கட் ஆனால் திரும்ப எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எல்லாரும் இணைஞ்சது பிறகு நான் அடுத்த வகுப்பையும் அடுத்ததையும் தொடங்குவேன். சில ஒரு 3 சாப்டராக அது நடக்கும். 1 2 3 ரெண்டாவது அது பிறகு இன்னொரு நீங்கள் இணைய வேண்டி வரும். ஓகே, இன்னொரு ஓகே குட். ஓகே, அப்போ நான் எப்படி விட கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கன்னா, இதுகளை சொல்லத்தான் இந்த செமினார். சரிதானே, இப்படியான விஷயங்கள் சொல்லத்தான் செமினார். அப்போ நாங்கள் இதை வாசிச்சுட்டு தேடிட்டீங்கன்னா விடைகளை வச்சு நாங்கள் விடைகளை பிழைகளை போட்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்கிறதை நீங்கள் விளைய கொள்ளலாம். 9வது பாருங்க, ஐயின் இஸ்முல் மகுசூர் மினல் கலிமாத்தில் ஆத்தியா. ரைட், இஸ்முல் மகுசூர் இது 3 விதமான விஷயங்கள் இருக்கு. 3 4 4 விஷயம் இருக்குது. அதுல இஸ்முல் மகுசூர் இருக்குது. நான் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்குறது மகுசூர். அந்த மக்குசூர்ல இருந்து வர அந்த அக்குசாங்கிற சொல், அக்குசாலே அந்த காஃபும் சாதும் வருது தானே, அது எழுதக்குள்ள அக்குசாலியும் நாம அதுலயும் காஃப் சாது அந்த மூசால் எழுதுறதால எழுத்து வடிவா வராது. அக்கு சா. சரி, இப்படிதான் வரும் அக்குசானே. அப்ப சால இந்த கடைசியில யா, இந்த இல்லத்துடைய யா உண்டிங்க இந்த இப்படி வர. அப்ப மக்குசூரன்னு சொன்னா இந்த அக்குசான அமைச்சுக்குள்ள சொல்லு. இந்த அமைப்புல வர்றதெல்லாம் மக்குசூர். இப்ப இங்க அந்த அமைப்புல வர்றது என்ன? ஹுதா. அதுக்குரிய விட என்ன? ஹுதா. திருப்ப இங்க வருகிறது மங்கூஸ். இது தாயுனங்கிறது என்ன? இஸ்முல் மங்கூஸ். அதுவும் கடந்த வருஷம் ஏதோ ஒரு வருடம் கேள்விக்கு வந்தது. அல் மங்கூஸ் தாயுன் என்று வருது. அதாவது அந்த மேல அலிஃப்லாம் வரணும், இங்க தாயின் தான் வரணும். அலிஃப்லாம் வராமட்டா தாயின் தான் எழுதணும், யா வராது. ஆனா இங்க அலிஃப்லாம் நாம இப்ப இதை சொல்லுவோம் மங்கூஸ்ன்னு சொல்லுவோம். தாயி, அர் ராயி, அல் காதி, அல் வாலி என்று வரதெல்லாம் மங்கூஸ் அமைப்புல வரும். சரி, யா கடைசியில இந்த யா வாரது. சரி அண்ணே. அதுபோல இந்த சஹ்ரா, சமா, வானத்தை நாம சமா, இதுக்கு இஸ்முல் மம்தூத்னு சொல்லுவோம். அது இஸ்முல் மம்தூத். சரியானே. அப்ப இஸ்முல் மம்தூத் வருகிறது. சஹ்ராங்கிற இஸ்முல் மம்தூத் இங்க. சரி, சஹ்ரா அமைப்புல வரக்கூடிய சமா, பனா, சஹ்ரா, மம்தூத். அந்த அலிஃபும் ஹம்சாவும் கொண்டு முடியக்கூடிய அமைப்புல வர்றதெல்லாம் இஸ்முல் மம்தூத்னு சொல்லுவோம். சரி, ஹுதா அக்குசால மக்குசுன்னு சொல்லுவோம். அத்தாயிங்கிறது மங்கூஸ் என்று சொல்லுவோம். சரி, மங்கூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ரைட். ஓகே ரைட். இப்ப 10வது கேள்வி. அதே போல அல் அஸ்மா மம்னூஅத்து மின ஸர்ஃப் என்கிற விஷயமும் இருக்கிறது. மம்னூஅத்து மின ஸர்ஃப் தொடர்பாக சர்வ் செய்யப்பட்டு விளக்கப்பட்ட இஸ்ம்கள் தொடர்பான விஷயம் பழமையாக கேள்விக்கு வாரது. அந்த சட்டத்தையும் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டி வரும். பேப்பர் இந்த பேப்பர்ல வரல நினைக்கிறேன், வேறு பேப்பர்ல வந்தா நாங்கள் அதை விளம்பரப்படுத்தலாம். அது குறிப்பாக வரும் அது அந்த அந்த மஸ்ஜிது நஜமு மசாஜித் அலிஃப்லாம் போடாம வரணும். மசா மசாஜிது. அதே போல மிஸ்பாஹுன் மசாபீஹு மசாபீஹு. அப்படி வரக்கூடிய அந்த 2வது 3வது எழுத்து அலிஃப் மத்துல வரக்கூடிய அமைப்புல வரக்கூடியதெல்லாம் வரக்கூடிய அமைப்புலாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த அமைப்புல வரல. 10வது கேள்வி வத்தபி பர்னாமிஜ் இர்ஷாத் ஒபி சுனனில் ஹாதி. ரைட், இது நாம பொருள் தேவை. நான் சொன்னேனே கவிதை கேள்வி ஒன்று வருதுன்னு சொல்லி. இப்ப 1வது கவிதை கேள்வி வருது பாருங்க. இந்த பேப்பர்லயும் 1வது கவிதை கேள்வி. நான் இந்த பேப்பர்ல 3 அல்லது கவிதை கேள்வி வர நினைக்கிறேன். கவிதை நாங்க அந்த
3 பக்கத்துல உள்ள அந்த கவிதை 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு இருக்கிற 3 பக்கம் தான் கவிதைகள் அந்த 3 பக்கத்தையும் படிச்சாலே நாங்க நிறைய கேள்விகளுக்கு விடை எழுதலாம். சரியான இங்க பாருங்க. ஒத்தபி பர்னாமிஜ் ரைட். இதுல இந்த உண்மையிலே இந்த கவிதைக்கு விடை எழுதுமாக இருந்தால் 2 முறை இருக்கு. இலக்கணத்தை வச்சு இந்த கவிதைக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். அல்லது நம்ம இந்த கவிதையோட அடுத்த வாசகம் என்ன வரும் என்கிறத வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க வந்து உண்மையிலேயே மா அஹ்லா அப்புறம் இந்த இடையில வரதான் கண்டிக்கணும். மா அஹ்லா எவ்வளவு இனிமையானது. பிஹி என்று வாரத்தால ஒரு ஆண்பாலுக்குரிய விஷயமாக இருக்கிறதால சொலாத்துங்கிறது பெண்பாலாக இருக்கிறதால அது வராது. சரி, ஜக்காத்துங்கிறதும் பெண்பாலாக இருக்கிறதால வராது. அப்ப வரையில இல்ம் வரணும் அல்லது ஹஜ்ஜு வரணும். சரி, இல்ம் வரணும் அல்லது ஹஜ்ஜு வரணும். அப்ப இங்க வரக்கூடியது வந்து மா அஹ்லா அல் ஹஜ்ஜுங்கிறது தான் அதுக்குரிய சரியான விடை. சரியானே ரைட். அடுத்தது அதை நீங்க இலக்கண முறை உண்டு. இலக்கணம் சரியா இலக்கண முறைப்படி பிஹியை வச்சு கண்டுபிடிக்கணும். ஆனா இல்மா ஹஜ்ஜாங்கிற பொறுத்தவரை ஹஜ்ஜன்னு தீர்மானிக்கலாம். ஏன்டா மேல வாரதி ஒரு வணக்க வழிபாடு சொன்ன ஹாதி நத்த அப்பது அந்த வணக்க வழிபாடோட தொடர்பாக வாரத்தால அங்க ஹஜ்ஜி தான் ஒரு வணக்க வழிபாடு தீர்மானிக்கலாம். ஜக்காத்து மசலாத்தும் ஏன் வராதுன்னா இங்கே பிஹிங்கிறது ஒரு பெண்பால் ஆண்பால் அமைப்பில் வந்திருக்கிறதால கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த கவிதை தொடர்பான அறிவு எங்கிட்ட இருக்கும். கவிதை தொடர்பான விடயத்தை நாங்க அறிஞ்சிருக்கோம். ஓகே ரைட். 11வது கேள்வி மின் மக்காரிமில் அஹ்லாக். இந்த மக்காரிமில் அஹ்லாக் என்கிற சப்ஜெக்ட் 12ஆம் ஆண்டு கைட் புக்கில் பின்பகுதிகளில் கடைசி பாடத்துல உள்ள ஒரு விடயம். கட்டாயம் அதுல இருந்து 2 அல்லது 3 கேள்வி வரும். 2 கேள்வியாவது அதுல இருந்து வரும். இந்த வினாத்தாள் 2லயும் வரலாம். இந்த அரிப் கேள்வியிலோ தர்ஜும்லையோ ஏதாவது ஒரு கேள்வி வரும். இப்போ வினாத்தாள் 1ல ஒரு 2 அல்லது 3 கேள்வி அதுல இருந்து வரும். சரி, அந்த மக்காரிமில் அஹ்லாக் என்கிற சாப்டர் வினாத்தாள் 1ல கட்டாயம் அது வரும். எனவே அதுல ஒரு விஷயம் தான் கைட் புக்ல பின்பகுதி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி அது. தாயுஸ் அசில்மி அதே போன்று அலுஹுவா தொடர்பான விடயங்கள் ஹுகூக்குல் இன்சான் மனித உரிமைகள் தொடர்பான தலைப்புகள்லாம் உண்மையிலே ஒரு ஹார்டான ஒரு மொழிநாடு. கடந்த காலங்கள் உண்மையிலேயே அந்த விடயங்கள்ல இருந்து மிச்சமே கேள்விகள் வந்தது குறைய இருந்தாலும் கூட முழுமையாக அதை படிக்க போனா நமக்கு தலைவலி எடுத்துரும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு மேலேயே நானும் படிப்பிக்கிறதா அந்த பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்க போகலே பிள்ளைகளுக்கு அரபை விட்டு ஓட வைக்கிற ஒரு மொழி நடனா அது. அதை படிப்பிச்சா பிள்ளைகள் ஓடிடும். அதனால நீங்க படிக்கிற ஆக்கள் என்ன செய்யலாம்டா அதுல உள்ள ஒவ்வொரு ஆரம்ப பகுதியும் நம்ம ஹுக்கூக்குல் இன்சானா முதல் வரக்கூடிய பந்தி, லுஹுவால முதல் வரக்கூடிய பந்தி, தாயிஷ சில்மி அதை பொறுத்தவரை அது கொஞ்சம் லேசான மொழி நட ஓரளவு லேசான மொழி நட அப்படியான முதல் பந்திகள் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கொள்ற நல்ல. சரி, சில வேலை அந்த முதல் பந்திகள்ல இருந்து என்ன செய்யலாம் ஒரு சாப்டரை வினாத்தாள் 2ல உள்ள அரபு கேள்வியோ தர்ஜும் கேள்விக்கோ போடலாம். அதே போன்று இந்த வினாத்தாள் 1ல இப்படியான கேள்விகளுக்குள்ள துருக்கி போடலாம். மக்காரிமில் அஹ்லாக முழுமையா நீங்க வாசிங்க. நான் சொல்லுகின்ற ஒரு ஒரு அந்த பக்கம் கஷ்டமா இருக்குது மொழியினோட கஷ்டம் என்று மேலே சில பிள்ளைகள் இருப்பீங்க. பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள பல பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு முழுமையாக அதை நீங்க படிக்காம விடாம அதில் உள்ள முதல் ஒவ்வொரு பந்திகள் முதல் ஒரு அரைப்பக்கம் அல்லது முதல் பந்தி சின்ன முதல் பந்தி 2ஆம் பந்தியும் சேர்த்து அப்படி அதுல மட்டுமாவது நீங்க மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கொள்ளணும். ஓகே ரைட். இங்க மக்காரிமுல் அஹ்லாக் என்கிறது என்ன? இதுலையும் நீங்க பொருள் தெரியலைன்னு சொன்னாலும் ஒரு மாய கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துலயும் அண்ணன் இருக்குது. இங்கே அண்ணன் இருக்குது, இங்கே அண்ணன் இருக்குது, இங்கேயும் அண்ணன் இருக்குது. இங்க கேட்கிறாங்க சிறந்த பண்பாடுகளில் ஒன்று என்ன என்று கேட்கிறாங்க. சிறந்த பண்பாடுகள் மின் மக்காரிமில் அஹ்லாக் சிறந்த பண்பாடுகளில் ஒன்று என்ன? அன்ன அரிஃபல் மனஸ்குத் அலேஹி தவறை அறிஞ்சு கொண்டு அதற்காக மௌனம் சாதிப்பது. ஐயுகல்லில மின் ஷஅனி அஹதின் எந்த ஒரு விடயத்தையும் குறைத்து மதிப்பிடுவது. அதே போன்று அயன் தக்கூன மின் இமாராத்தில் அல் கஸ்வா சரியானே அதாவது கடினமான போக்குகளில் ஒன்றுதான் ஒரு மோசமான போக்குகளில் ஒன்றுதான் கடினத்தன்மையாக நடத்துக்கிறது. அப்ப இங்க விட வரும் அல்லா துஜாஹிர் பிஅயூபில் ஹல்கி படைப்பினங்களுடைய குறைகளை நீ வெளிப்படுத்தாமல் இருப்பது. படைப்பினங்களுடைய குறைகளை நீ வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாடுகளில் ஒன்றாகும். மேலுள்ள சிறந்த பண்பாடு இல்ல. தவறு அறிஞ்சு அதுக்கு மௌனம் சாதிப்பது சிறந்த பண்பாடு அல்ல.
எந்த ஒன்றையும் குறைவாக மதிப்பது சிறந்த பண்பாடு அல்ல. இமாராத்துல்லும் சனே கடின போக்குத்தன்மையாக இருப்பது சிறந்த பண்பாடு அல்ல. அப்ப எது சிறந்த பண்பாடு? படைப்பினுடைய குறைகளை நீ வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாடு. நீங்க விளையக்குள்ளும் சரியானே. ஓகே ரைட். அடுத்தது நீங்க இது பொருள் தெரியாவிட்டா எப்படி விட கண்டுபிடிக்கலாம்டா? எல்லாத்துலயும் அண்ணன் இருக்குது, இங்க மட்டும் அல்லாண்டு இருக்குது. ஸோ இதை கொஞ்சமா இதையாவது நாங்க பொருள் விளங்கி கொஞ்சம் வாட்சி பார்க்க ட்ரை பண்ணணும் எங்கிறத சொல்ல வரேன். ஓகே 12வது ஹதர் ஜராவு மஸ்தர். இங்க நாங்க அடையாளப்படுத்த வேண்டியது மஸ்தர் என்ன மஸ்தர் எப்படி கேட்டு வருது எங்கிட்ட பார்க்கணும். அப்ப இங்க மஸ்தர் எங்களுக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 எழுத்து மஸ்தர், 4 எழுத்துக்குரிய மஸ்தர். ஃபஅல வஸன்ல வரக்கூடிய எழுத்துக்கு 2 மாதிரி வரலாம். ஃபஅல் ஒன்று வரலாம், ஃபிஅல் ஒன்று வரலாம். பல மாதிரி வர முடியும். ஃபஅலைக்கு தஃஇல் வஸன் வரும், ஃபஅலைக்கு முஃபஅல வஸன் வரும். இப்படி மஸ்தர் மஸ்தரை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஒவ்வொரு வசனுக்கும் எப்படியான. ஓகே இந்த முறையை நீங்க என்ன செய்யலாம், கையாளலாம். ரைட். ஓகே அது கீழுக்கும் வரும் அதே மாதிரி விஷயம். ரைட். அடுத்தது பாருங்க, இம்ல அல் ஃபராகாத் பி தர்தீபி ஸஹீஹ் என்று வந்திருக்குது. சரியானே. இங்க நீங்க பார்க்கணும், இதுல என்ன இடைவெளியில வரும், இதுல என்ன இடைவெளியில வரும். நான் இங்க மேல ஒன்றும் வாசிக்கல, மேல எதுவுமே வாசிக்கல. சரியானே. வாசிக்க கரெக்டா விடைக்கு போறேன் இப்ப. சரியானே. விடையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம். சரியானே. இதை சொல்றேன் சயின்டிபிக் முறைன்னு சொல்றேன். இப்ப எல்லா கேள்விக்கும் பெரும்பாலான கேள்விக்கும் அந்த சயின்டிபிக் முறையை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியானே. நான் இந்த பிள்ளைகளுக்கு உலகப்படுத்துற லேசான பாசிக்கான இந்த சயின்டிபிக் சொல்ல வாய்க்கிறேன், மெத்தட்னு சொல்லாம. ரைட். பாப்பமே ஒரே மாதிரி வரக்கூடிய விடயம் இருக்குது. இங்க இருக்கா அமாம அம்சி லதைக்க அம்சி. ரைட். இங்க இருக்கு அமாம் அம்சி அம்சி. இப்ப நான் கெஸ் பண்றேன் விடைய 1 3 வராது. சரியானே. வரையில 2 அல்லது 4 வரும். சரியானே. 2ஆ 4ஆங்கிட்ட இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஏண்டா இங்க அம்சிங்கிற சொல்லும் பாரு, இது வட்டம், இதுக்கு ஒரு வட்டம் போடுங்க வருது. அதையும் இன்னும் கெஸ் பண்ணலாம். கடைசி விட என்ன? 2க்கும் அமாம தான். கடைசி விட என்ன? 2க்கும் அமாம தான். 2ஆவது விட என்ன? இதுவும் அன்மா அன்மா. சரியானே. அப்ப என்ன விட மாறுது? இங்க லதைக்குன்னு மாறுது, 3ஆவது தஹ்தேன்னு மாறுது. சரியானே. அப்ப நான் தஹ்தையா லதைக்காங்கிறத 3ஆவது கேள்வி கரெக்டா பார்க்கணும். இப்ப போய் ஹல் அல் கித்தத்து நாயிமத்துன் லதைக்கல் குருஷி நீங்க பாய்க்கிறியா? இல்ல. அல் கித்தத்து நாயிமத்துன் தஹ்தல் குருஷி. தஹ்தேங்கிற விட 3ஆவதுல வேற எங்கேயா வந்திருக்காண்டா? வரல, ஒரு இடத்தையுமே வரல. ஆமா ஆமா தஹ்த. நான் விடையை கெஸ் பண்றேன், சொல்லிட் பண்றேன். இப்ப 4ஆவது விட என்ன? 4ஆவது. நான் மேல எதையுமே மத்த எதையுமே வாசிக்கல. அந்த சரிகட் மஹ்ஃபலத்தி ஃபீ லைலா எதுவுமே நான் வாசிக்கல, வாசிக்கல. ஆனா விடையை கெஸ் பண்ணேன். நீங்க விரும்பினா உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துறதுக்காக நீங்க என்ன செய்யலாம்? சரிண்ணே. திருப்தி ஏற்படுத்துறதுக்காக நீ போட்ட கன்ஃபார்ம் பண்ண விடையை கொஞ்சம் திரும்ப போட்டு பாருங்க, தேவை வேண்டாம். சரிகத் மஹ்ஃபலத்தி ஃபீ லைலத்தி அம்ஸ். ரைட். ஓகே. அன்மா தபுகது யா முகமது. அன்மா எதனை பற்றி நீ முகமதை தேடுகிறாய்? ஓகே. அல் கித்தத்து நாயமன் தஹ்தல் குருசி. ஓகே. ஹல் லதைக்க கலமன் ரசாசன். ஓகே. யகிஃபு ஃபரீத் அமாம மௌலிஃபுல் ஜவாசாத். ஓகே. இப்படி நீங்க திருப்தி ஒன்று வரணும் என்று நீங்க கருதினா மட்டுமே நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அதை மேலே போட்டு பார்க்கலாம். சரியானே. ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அது உங்களுக்கு லேசாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட். சரி. இப்ப நான் மேல எதுவுமே வாசிக்கல, வாசிச்சா தானே நாங்க அதை யோசிக்க வேண்டி வரும். ஓகே. அடுத்தது இப்படி ஒரு கேள்வி வரும். இது என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு வாசகத்தை தருவாங்க. சரியான ஒரு வாசகம் என்ன செய்வாங்கண்டா தருவாங்க. இப்படி வாசகத்தை தருவாங்க, தந்து போட்டு சொல்லுவாங்க, இந்த இபாரா எங்க பயன்படுத்தப்படுகிறது, எங்க எழுதப்படுகிறது, எங்க பயன்படுத்தப்படுகிறது, அல்ல எங்க பேசப்படுகிறது. இங்கே தத்து புகாதில் இபாரா, இந்த இபாரா எங்க எழுதப்படுகிறது, மேல உள்ள இபாரா, இந்த விஷயம், இந்த டெக்ஸ்ட் சில வேளை எங்க பேசப்படுகிறதுன்னு கேட்பாங்க, எங்க பயன்படுத்தப்படுதுன்னு கேட்பாங்க, துஸ்த அமலுன்னு கேட்பாங்க. இப்ப எங்க மிர்ஃபக்கு சீராதாத்தியாங்கிறது பொதுவாக எங்க பயன்படுத்துறது? சீராதாத்தியாண்டான்னு ஆண்டா எங்களுடைய சிவி ஔராக்கு சுபூத்தியாண்டா உறுதிப்படுத்தும் சான்றிதழ்கள். ஔராக்கு சுபூத்தியாண்டா உறுதிப்படுத்தும் சான்றிதழ்கள் பொதுவாக எங்க பயன்படுத்துறது? அப்ப இதுக்கு நாங்கள் கீழே பொருளை வச்சுதான் பார்க்கணும். உண்மையாக முதலாவது பொறுத்தவரையில துருசலு ரிசாலத்து லித்தாலபி என்ன, எல்லாத்துலயும் துருசலு ரிசாலா துருசலு ரிசாலா துருசலு ரிசாலா தான் வருது. எல்லாத்துலயும் இதே மாதிரி அப்படிதான் வருது. அதாவது கடிதம் அனுப்பப்படுகிறது எதுக்கு? லித்தாலபி முசாதா மின் சதிக்கு உண்ட நண்பன்ட உதவி தேடி.
சரி, முசாதாண்டா உதவி தேவை. அப்ப நண்பற்ற உதவி தேவை கூட நம்ம சீராதான் சொல்லணுமா? அவருக்கு உறுதிப்படுத்தும் சான்றிதழ் சொல்லணுமா? இல்லையே. அப்ப அது பிழை, இந்த விட வராது. இரண்டாவது வருது கடிதம் அனுப்பப்படுது லிஷாகர ஃபிஷரிக்கா கம்பெனியில் வேலை வாய்ப்புக்காக, ஷாகராண்ட வேகன்சிக்காக. ரைட், அது நினைக்கிறேன் சரியாக வரும் நினைக்கிறேன். பார்ப்போம், மூணாவதையும் பார்ப்போம். சரியானே. துருசல் ரிசாலி அபீக்க, உங்களோட வாப்பாக்கு உங்களோட தந்தைக்கு பண ரீதியா உதவி செய்யுமாறு ஒரு கடிதம் எழுதுகிறோம். நம்மளோட தந்தைக்கு அனுப்பக்குள்ள இந்த சீராதாத்தியால் எழுதணுமா? நான் என் பேர் இதெல்லாம் சொல்லி அனுப்பணுமா? அதுவும் பிள்ளை. பாப்பாக்கு சீராதாத்தியால் அனுப்ப தேவையில்லை, நண்பனுக்கு அனுப்ப தேவையில்லை. அடுத்தது திருசொல் ரிசாத்து ஷுக்குர், நன்றி தெரிவிக்கின்ற கடிதத்துல யாருக்கு? வலீஃபத்தி ஃபிஷரிக்கா, கம்பெனியில தொழில் கிடைச்சதுக்காக, அந்த வேகன்சி கிடைச்சதுக்காக நன்றி தெரிவிக்கும். வேகன்சி தான் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னத்துக்கு மறுவா சீரதாத்தி அவருக்கு அனுப்புறது? வேகன்சி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு தான் சீரதாத்தி தேவை. ஸோ இதுல விட என்ன? ரெண்டாவது விட என்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆகுது. சரியான ரெண்டாவது விட என்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்தது அடுத்தது சயின்டிபிக் முறை வருது. சரியானே. இப்ப பாருங்க, நான் மேல எதுவுமே பார்க்கல, இப்ப கீழே விடையை வச்சு கண்டுபிடிப்போம். சரியானே. மேல எதுவுமே இந்த இது எதுவுமே பார்க்கல, கீழே விடையை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரே மாதிரி விட வர்றது எங்க? ஜீம் ஜீம். இப்ப நான் கன்ஃபார்ம் பண்றேன். விட 1 கிளைகள் 3 கிளைகள் கன்ஃபார்ம் பண்றேன். அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும். 1 3 இப்ப கடைசி விட என்னதுல? தால். இதுலயும் தால். இதுல ரெண்டாவது விட பா பா. இதுல மாறுது என்ன? அலிஃப் ஹா மாறுது, இங்க ஹா அலிஃப்னு மாறுது. அப்ப விட எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் இந்த 1க்குள்ள அல்லது 3க்குள்ள இருக்குது. இப்ப அதையும் மேலுமெண்டா கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த அலிஃபும் ஹாவும் வரக்கூடிய அமைப்புல ஒரே மாதிரி விட இந்தாவும் வருது, அலிஃப் ஹா. இங்க 3வது அலிஃப் வருது, இங்க 3வது அலிஃப் வருகுது. இந்த விடையில அலிஃப் வரலையே, ஹா வருது. அப்ப ஓரளவு முதலாவது விட கன்ஃபார்ம் ஆகலாம். 50-50 தான். நான் 100% சொல்ல இயலாது, பார்க்காம தான் நான் போடுறேன். இப்ப 100% சொல்ல இயலாது, 50-50 தான். சரியானே. அதனால 50-50 என்று கருதி நாங்கள் அதை விட சும்மா போட்டு பார்ப்போம். இப்ப முதலாவது விட போட்டு பார்க்கலாம். சிக்கத்துல் ஹதீத் ஜீவ். இதுலயும் ரெண்டுலயும் பாபா தானே, ஃபதுல் அதீத் பா. ஜக்காத்து தத்துஹீருன் அலிஃபங்க அப்ப அலிஃப் கொஞ்சம் டவுட் ஆகுது. இப்ப இங்க இந்த சொல்றேன், இங்க அலிஃப் வந்தாலும் டவுட் ஆகுது. அப்ப ஜக்காத்து தத்துஹீருன் குல்லு அமலின் யுஃப்சிது அல்பி அத்தங்கிறது பொருத்தம் இல்லை. சரி. அப்ப நஹ்ருன்னீலுக்கு தால் வந்துட்டு இருந்தா, நஹ்ருன்னீலன்னு தால் அத்துவல் அன்ஹாரி. இப்ப எங்களுக்கு விட வரணும் ஜக்காத்து தத்துஹீருன் அல் மால வத்தன்மிஹா ஜக்காத்து தத்துஹீருன் குல்லு அமல் யுஃப்சிது பிஹா. ஜக்காத் தத்துஹீருன் அல் மால் என்ன? ஜக்காத் மால், செல்வமும் ஜக்காத்தும் தொடர்பது. யகாவிமு அல் இஸ்லாம் குல்ல அமலின் யுஃப்சிது அல் பிஆ, சூழலை பாழாக்குகின்ற ஒவ்வொரு செயற்பாட்டோடும் இஸ்லாம் எதிர்க்கிறது என்ற கருத்துல. அப்ப எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது என்ன? ரைட். இப்ப கன்ஃபார்ம் ஆன முதலாவது விட நாங்க ஓரளவு கெஸ் பண்ணோம் வரலாம்னு சொல்லி, இந்த விடையும் வச்சு கெஸ் பண்ணோம். ஆனா முதலாவது விட வரல. அப்ப எந்த விட வருகிறது? 3வது விட. சரி, 50-50 நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்றோம். 3வது விட தான் இதுக்கு வருமாங்கிறது. இப்ப நம்ம மேல பார்க்காமலே ஓரளவு என்ன செய்யறோம், அது விடைகளை கண்டுபிடிச்சு 50-50 ஆக்கி திருப்ப கன்ஃபார்மாக போட்டு பார்த்து கண்டுபிடிச்சா எங்களுக்கு டவுட் வராது. சரியான அந்த இதுல டைமும் கூட எடுக்காது. இந்த சயின்டிபிக் முறையை நீங்க என்ன செய்யலாம், கையாளலாம் இப்படியான கேள்விகளுக்கு. அடுத்தது 20வது. இதுக்கு நான் மேல பாருங்க, இடைவெளி நிரப்பு தானே, 5 இடத்தை இடைவெளி நிரப்பணும். 5 இடத்தை நிரப்பணும். நான் இப்ப விடையை மேல எதுவுமே பார்க்காம விடையை வச்சு என்ன விடை பார்ப்போம். ஒரே மாதிரி விட வர்றது என்ன? 1 3. ஃபர்ஸ்ட் விட ஒரே மாதிரி வர்றது என்ன? 1 3. அதை விட கடைசி விட ஒரே மாதிரி வர்றது என்ன? கடைசி விட இங்க அலாகாத் பித்தாகாத் தர்பியா பரலிமா, கடைசி விட எங்கேயுமே ஒரே மாதிரி வரல. சரியானே, ஒரே மாதிரி வரல. அப்ப சரியான முறையில பார்த்தா இந்த தர்பியா என்கின்ற இந்த சொல்லும் அலாகாத் என்கின்ற 2 சொல்லையும் கொண்டு போய் கடைசி விடைக்கு போட்டு பார்க்கணும். சரி. இப்ப அல்பாசத்து டிப்ளோமாசியா தகூமு பித்தௌசியக்கு தர்பியா பைன பலதேனா பித்தௌசியக்கில் அலாகாத் பைன பலதேனா. அலாக்காத் தானே, 2 நாடுகளுக்கு தொடர்பு, 2 நாடுகளுக்கு ஆர்மி தர்பியான்னு வராதே. அப்ப அலாக்காத் என்கிறத விட மெச்சாது. அப்ப விட முதலாவது விட என்ன? முதலாவது நம்ம எதுக்குமே பார்க்கல. முதலாவதா 2வதா 3வதா 4வதா எதுவுமே வாசிச்சு பார்க்கல. ஆனா 5வது மட்டும் பார்த்து என்ன செய்யறோம், நம்ம விடையை கண்டுபிடிக்கும்.
சில வேளை 5வது குறளுக்கு பொருள் தெரியலன்றா மட்டும் நான் என்ன செய்யணும், திருப்ப அங்கால இதை வச்சு பார்க்கணும். சரியானே. அங்கால வாசி பார்க்கணும். இங்கேயும் பர்லிமான், இங்கேயும் பர்லிமான், இங்கேயும் பித்தாக்காத், இங்கேயும் பித்தாக்காத். 3வது விட மாறுது. ஜபாயின் என்று வருது இங்கே, இங்க வந்துட்டு அலாக்காத்தன்னு வரும். அப்ப 3வது போட்டு பார்க்கணும். في مركز الشرطة قسم لخدمة الزبائن لخدمة العلاقة. அப்ப இங்க ஜபாயின் لخدمة الزبائن என்கிறது விடையாக வரணும். அல்லது அதுவும் டவுட்டாக என்ன செய்யணும், ஜபாயின் அலாக்கா டவுட் வந்தா அடுத்து போட்டு பார்க்கணும். தர்பியா ஜபாயின் இங்க போட்டு பார்க்கணும். يتخرج المدرسون من كلية தர்பியாவா மின் குல்லியத்தி ஜபாயினா, அப்ப மின் குல்லியத்தி தர்பியா என்கிறது வருது. அப்ப தர்பியாங்கிறது வருது. அப்ப இது வரும் சொல்லி பார்க்கணும். அப்ப முதலாவது விடும். அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் போட தேவையில்லை. நம்ம டிரெக்டாவே கண்டுபிடிச்சிடலாம், ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு அதை மற்றபடி போட்டு பார்க்க வேண்டிய மாட்டா. இந்த கடைசிக்கு இன்னைக்கு அலாக்காத்துங்கிற டவுட் வார ஒரு ஆளுக்கு தான் எல்லாத்தையும் நாங்க ஒப்பிட்டு போட்டு பார்க்கணும். அதையும் நீங்க முதலாவதை வச்சு போட்டு பார்க்கலாம். முதலாவதை வச்சு ஒப்பிட்டு போட்டு பார்க்கலாம், அல்லது 3வது வச்சு போட்டு பார்க்கணும். சரியானே. நாங்க எதையுமே வாசிக்கல. அப்ப இந்த இலகுவான முறைகளை நீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர் செய்கின்ற நேரத்துல நீங்க செஞ்சு பார்க்கலாம். கட்டாயம் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னால 2020ஆம் ஆண்டு பேப்பரை செஞ்சு பாருங்க இதே மெத்தட்டுக்கு, அல்லது 2021ஆம் ஆண்டு பேப்பரை அல்லது போன வருஷம் பேப்பரை செஞ்சு பாருங்க இதே மெத்தட்டுக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ரைட். அல்லாஹும்ம ஸைபன் நாஃபிஆ. அப்ப இது பொதுவாக போகிறது அஸ்னா நுசுலில் மத்தர். அஸ்னா நுசுலில் மத்தர், மழை பொழிகின்ற பொழுது ஓத வேண்டிய துவாதான் இது. சரியானே. ரைட். இதுல கபல நுசுலில் மத்தர் ஓதுகின்ற ஒரு துவாவும் இருக்குது. அல்லாஹும்ம ஸ்கினா முகீசன் கைசன் முகீசன் சொல்லி வரக்கூடிய ஒரு துவானும் இருக்குது. பாத நுசுல் மத்தரும் ஒரு துவா வந்து இருக்குது. சரியானே. அதெல்லாம் ஒரு வருஷம் இந்த துவா விஷயம் சொன்னா துவா வந்து கேட்டு வரும். சரியானே. அவங்களோட 12ஆம் ஆண்டு கைட் புக்ல கடைசியில இருக்கு இந்த பிக்சரோட இருக்கு. அந்த பிக்சருக்குள்ள இந்த துவாக்கெல்லாம் இருக்குது. கரெக்டாக அந்த பிக்சர் லேசான விஷயம் விட்டுட்டு போகாம அந்த பிக்சருக்குள்ள உள்ள துவாக்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப போகுதுற எனக்கு துவாலாம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது. மேல இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள வந்திருக்குது. ஏன்னா இன்வெர்டட் கமாக்குள்ள இவ்வளவு வந்திருக்கு. நம்ம இன்வெர்டட் கமா வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு கேள்வி என்னையாம், இதான் கேள்வி. இதா கையத்தஹா ஜும்லத்தை இலா சீகத்தில் இஸ்திஃப்ஹாம். ரைட். அப்ப நம்ம அதை பாக்ஸ் பண்ணுவோம். என்னையா கேள்வி? சீகத்தில் இஸ்திஃப்ஹாம். அதை வினா அமைப்புக்கு மாத்துறது. வினா அமைப்புக்கு மாத்துறது. சரி. சீகத்துல் இஸ்திஃப்ஹாம் வினா அமைப்புக்கு மாத்துறது என்கிறத இப்ப வந்திருக்கிறது. சரியானே. ரைட். ஓகே. 19க்கு முதலாவது விட என்ன? ரைட். சீகத்துல் இஸ்திஃப்ஹாம். அப்ப வினா அமைப்புக்கு மாத்திரை என்று இருந்தால் வினா அமைப்புக்கு மாத்திரை என்று இருந்தால் என்ன? மேல வாசிக்கத்தான் மேல. இப்ப நாம மேல உள்ளத வாசிக்கணும், பொருளும் தெரியும். நமக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் சரியான விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன கேள்வி இது? பாயாத்துல் ஃபாக்கிஹா துனாதி ஃபிஸ்ஸூக். ஒரு பெண் பல வியாபாரி சந்தையில கூவி அழைக்கிறார். மாஞ்சு அல் ஹிந்தி அல் அனபுல் பனாத்தி ஷாமாம் அல் அசலி என்று சொல்லி கூவி அழைக்கிறாங்க. சத்தம் போட்டு கூவி அழைக்கிறாங்க. இந்த கேள்வி எப்படி மாற்றணும்? ஹல்ல போட்டு பொதுவாக கேள்வியை நாங்க எடுக்கிறது சாத்தியம் இல்லை, எடுக்கக்கூடாது ஹல்ல போட்டு. சரியானே. அப்ப எதை கொண்டு என்ன ஹல் துனாதி பாயத்து ஃபைஃப் சந்தையில் வியாபாரி கூவி அழைக்கிறாரா என்று கேட்கலாமா? ஏன்னா அவ குவி அழைக்கிறாரு, அதுல என்ன கேள்வி இருக்கு? திருப்பி அவ குவி அழைக்கிறார், அதுல என்ன டவுட்? அப்ப நாம வரக்கூடிய பொருளை வச்சுதான் நாங்க எதனை கொண்டு குவி அழைக்கிறார். அப்ப லிமாதா ஏன் குவி அழைக்கிறான்னு வருமா? லிமாதா ஏன் குவி அழைக்கிறார்? அதுக்கு விட இருக்கா மேல எங்கேயாவது? ஏன் குவி அழைக்கிறார்? அந்த பொருட்களை விற்பதற்கு வியாபாரி கூவி அழைக்கிறான்னு விட இருக்கா? விற்பதற்குங்கிற விட. அப்ப அதனால லிமாதாங்கிற விட லீ என்று வந்தாலும் இக்குங்கிற ஒரு விட மேல வந்துக்கணும். இக்குங்கிற இல்லைங்க. எதற்காக கூவி அழைக்கிறான்னு இல்லை. அப்ப இங்க விட வரும் பிமே. சரியானே. விட வரும் பிமே. எதனை கொண்டு குவி அழைக்கிறார் என்கின்ற விடதான் வரும். சரியானே. ரைட். அப்ப அப்படி நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். எதனை கொண்டு குவி அழைக்கிறார், எந்த பொருட்களை கொண்டு குவி அழைக்கிறார்? மாஞ்சு ஹிந்தி, அதுக்கு விட மாஞ்சு ஹிந்தி என விளாத்தியங்கள் அதுக்கு விடையாக வரும். சரியானே. ரைட். 22வது இப்ப இங்க ஒரு அலிஃப் பா ஜீம் தால் என்று சொல்லி தந்து போட்டு கேள்வி என்னையாம்? இதா ரத்தபுத்த அல் ஹிவார, ஒரு உரையாடல் தந்திக்கிறான். இதெல்லாம் கைட் புக்கா? இதெல்லாம் இலக்கணம் இல்லை. இந்த 22வது கேள்வி எல்லாம் இலக்கணம் சம்மந்தப்படாது. அதுல கைட் புக்லாம் எல்லாம் இருக்கு இதுல கைட் புக்ல. ஆனா
நாங்கள் வாசிச்சு விட கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம் இதுக்கும் சயின்டிஃபிக் மெத்தடுக்கு வரும். மேலே வாசிக்கவே தேவையில்லை. இப்போ வரும் வாசிக்காமலே நம்ம விடையை கண்டுபிடிப்போம். சரி, இது ரத்தப்தா லெஹிவார சாபிக் மேலுள்ள உரையாடல தர்த்தீப் ஒழுங்குமுறைப்படி ஒழுங்குபடுத்தட்டான். ஒரே மாய விட வாரது எங்க? தால். டெஸ்ட் விட ஒரே மாய வாரது தால். ஓகே, கடைசி விட ஒரே மாய வர்றது என்ன? ஜீம். கடைசி விட ரெண்டு எடுத்து வைங்க. அலிஃபுக்கும் வருது ஒரே மாதிரி, இங்கே அலிஃப் அலிஃப், இங்கே ஜீம் ஜீம் வருது. அப்போ கடைசி விட பொருத்தம் இல்லை. அப்போ நம்ம தால் தால், இங்கேயும் பா, இங்கேயும் பா. சரியானே, மாறுது. இங்கே அலிஃபண்டு மாறுது, இங்கே ஜீம் என்று மாறுது. இங்கே அலிஃபன் மாறுது, ஜீம் அலிஃப் ஜீம் இங்கே வருது, ஜீம் அலிஃப்னு வருது. இப்போ நாம இதே ரெண்டே தான் கெஸ் பண்ணணும். விட 2 அல்லது 3க்குள்ள விட இருக்கணும் கெஸ் பண்ணணும். 1ம் 4ம் விட வராது என்கிட்ட நாம தீர்மானிக்கலாம். 50-50 ஆகலாம். இப்ப நாம மேல பார்ப்போம், இதை போட்டு பார்ப்போம். இப்ப தால் என்ன? ஆமில் மக்வா மர்ஹபன் தஃபல்லல் ஹல் عندكم مشروبات باردة. அதுக்கு சொல்றாரு பா. ரெண்டாவது விட என்ன? பா தானே. عندنا عصير الفاكهة الطازجة وهل عندكم المشروبات الساخنة என்று கேள்வி கேட்கார் ராசித். அடுத்தது என்ன? அலிஃபா ஜீமான்னு கண்டுபிடிச்சா சரி. அலிஃபா ஜீமா. அடுத்தது அலிஃபா ஜீமா. இப்ப நான் அலிஃபா ஜீமான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? கேள்வி கேட்டிக்காரன வகல் இந்தக்கு மஷ்ரூபாத்து சாஹனா. உங்கள்கிட்ட ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குதா, சூடான பானங்கள் இருக்குதான்னு கேட்டிக்கிற. அப்ப விட என்ன வரணும்? ஜீமா பாப்பமே. இந்தனா அஷாய் அல் கஹ்வா வல் காகுன்னு வந்திருக்குது. அலிஃபா பாப்பமே. ஜமீலுக்க மாதா ஷரபுன்னு வந்து. அப்ப இது பொருத்தம் இல்லை. அவர் கேள்வி கேட்டிருக்காரு, உங்கள்கிட்ட ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்கான்னு இருக்கிறாரு. அப்ப மக்கள் விட சொல்லணும் என்ன? எஸ், இந்த ஷாய் வல் காகுனுங்கிற. அப்ப ஜீம் தான் 3வது விட. 3வது வர ஜீம். 3வது ஜீம் பாரது என்ன? தால் பா ஜீம். 3வது விட அதுக்கு விட என்ன? கன்ஃபார்ம் ஆகுது 3வது விட. 2வது விட பிள்ளையா. சரியானே. ஓகே, அப்ப அதையும் நீங்க விளையும் கொள்ள வேண்டும். சரி, நம்ம மேல பெருசா வாசிக்கல அதெல்லாம். நாங்க விடைகளை வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம். இந்த சயின்டிபிக் முறையை பயன்படுத்துறோம். ரைட், இது ஒரு விஷயம் வரும். 2 ஃபியலுகளை தருவாங்க. ஃபியலுகளை தந்து அந்த ஃபியலுக்குரிய சீகத்துல் மாலியை கண்டுபிடிங்க. இது கட்டாயம். சீகத்துல் மாலி என்ன? சரி, சீகத்துல் மாலியை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோம். இங்க சீகத்துல் மாலி எஸ்இபு எஸ்இபு முதலாவது நிலை தானே. முலாரியுடைய முதலாவது நிலைமை வசப எஸ்இபு. அப்ப மாதியுடைய முதலாவது நிலைமை எப்படி வரும்? வசபேண்டு வரும். வசபேண்டு வரும். அப்ப வசபேண்டு வாரது என்ன? இந்தாவும் இருக்குது, இந்தாவும் இருக்குது. ரைட், இந்தாவும் இருக்குது, இந்தாவும் இருக்குது. ஆனா உறுதிப்படுத்தணுமே கும்னையா தக்காம்னையா. அடுத்து வயக்கும்னு வருது. யக்கும்னு முதாறு இல்லை. அப்ப அதை முதாறு சர்வ் செஞ்சு பார்க்கணும். யக்கூமு முதலாவது நிலை, யக்கூமு யக்கூமானி யக்கூமூன தக்கூமு தக்கூமானி யக்கும்னு 6வது நிலையில வருது என்ன? தக்கும்னு 6வது நிலையில வருது. அப்ப வசபையும் இந்த காமைய மாதிய நிலையை 6வது நிலைக்கு எடுக்கணும். காம காம காமு காமத் காமத்த கும்ன. அப்ப கும்னங்கிறது இந்த வருது. ரைட், ஓகே. அப்ப என்ன? 3வது விட. விட என்ன? 3வது விட. ஓகே, ரைட். 24வது சில் பைனல் அஸ்இலத்தி வல் அஜிவிபத்தில் முனாசிபா ஃபீமா எலி ஃபீமா எலி என்று வருது. சரியா? ரைட். இப்ப இதை பொறுத்தவரையில இதுக்கும் சயின்டிபிக் முறை தான். இப்படி இது மேலேயே இதுல இலக்கணம் இல்லை. இது 24ஆம் கேள்வியுமே இலக்கணம் இல்லை. இது கைட் புக்ல உள்ளது. கைட் புக்கை படிக்காம போனா இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் சிரமப்படும். ஆனா இப்ப நாம சிரமப்படாம செய்யலாமா? எஸ், அதுக்கு தான் சயின்டிபிக் முறை ஒன்று இருக்குது. ஓரளவு கெஸ் பண்றதுக்கு சயின்டிபிக் முறை ஒன்று இருக்குது. இப்ப நான் கெஸ் பண்ணி பார்ப்போம் சயின்டிபிக் முறை வச்சு. ஒரே மாய விட எது? பா. இங்கேயும் என்ன? பா. இப்ப நம்ம ஒரு கெஸ் பண்றோம், விட 1க்குள்ள இருக்குது அல்லது 4க்குள்ள இருக்குது. சரியா? கடைசி விட ஒரே மாய வரக்கூடியது என்ன? இங்க தால், இங்க தால். கடைசி விட ஒரே மாய வரக்கூடிய என்ன? இங்க தால், இங்க தால். இப்ப நான் கொஞ்சம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணலாம். 4வது விட வரலாம் என்று கன்ஃபார்ம் பண்ணலாம். இருந்தாலும் சில வேலை 50-50 தானே. 100% நாங்க சரி பண்ணலாம். அப்ப விட இப்ப நான் மனசுல இருக்கிறோம் 1 அல்லது 4. இப்ப 1ஐயும் 4ஐயும் வச்சு நான் விடையை போட்டு பார்ப்பேன். ஏன்னா 1லையும் 4ஐயும் இங்கே ஹா, இங்கேயும் ஹா, இங்கேயும் ஹா. சரியானே? இங்கே அலிஃப், இங்கேயும் அலிஃப். சரியானே?
அப்ப மாறுது தால் ஜீம், இங்க ஜீம் தால், இது ரெண்டு தான் மாறுது. ரைட். இப்ப கடைசி ரெண்டையும் போட்டு பார்த்தாலே, கடைசி விடையை போட்டு பார்த்தாலே உண்டா ஜீமா தாலாங்கிறத போட்டு பார்த்தாலே, அல்லது கடைசிக்கு முன்னுக்குள்ள 4வது கேள்விக்குடைய விடையை கண்டுபிடிச்சாலே சரி. ரைட். பாப்ப 4வது கேள்வி விடையை பார்ப்போமே. மத்த அர்சல சௌத் தூன் இஸ்திக்தாமில் கபலாத். அர்சல சௌத் அல்லது மத்த உர்சல சௌத்து தூன இஸ்திக்தாமில் கபலாத். கேபிளில் பயன்படுத்தாமல் எப்போது சத்தம் அனுப்பப்பட்டது. 5வது கேள்வி மண் அரசல் அவ்வளவு ரிசாலத்தை இலக்துரியா. மன்னன் வந்ததால யாருன்னு வந்ததால ஒரு மனுஷர பேர் தான் வரணும். மத்தான்னு வந்ததால ஒரு காலம் தான் விட வரணும். அப்ப மத்தா 4வதுக்கு மத்தா எப்போது ஆண்டு, காலம் எப்பொழுது இந்த காலம் வாரது, ஜீம் வருது. அப்ப ஜீம் வார விட எங்க இருக்குது, இந்த இருக்குது 4வது இருக்குது. எதுக்கும் தாலையும் 5வதையும் பார்ப்போம். மண் யார் அனுப்பினார், இலக்ட்ரோனியா. மண்ணண்டு 2 இடத்த வாரத்தாலே, இந்த வருதே மண்ணண்டு, 3வதுலயும் வருதே மண்ணண்டு, 1வதுலயும் வருதே மண்ணண்டு. அப்ப அதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப மண் அரசுல ஒவ்வொரு ரிசாலத்துல இலக்ட்ரோனியா. அப்ப அதுக்கு என்ன அலாலிம் தோமல் தோமலின்ஸ் என்ன தொம்லின்சூனா என்ன பேர் அவர பேரு, சரி. ரைட். அப்ப தால் அது. அப்ப நமக்கு இங்கே பேரு நிறைய பேர், 2 பேரு ஆலிம் மூரிஸ் என்று வருகிறது, முஸ்தருல் ஹாத்திப் என்று வருகிறது. அப்ப நாம கெஸ் பண்ணது சரி என்ன, 4வது விட சரி. 4வது விட சரி. ஏன் ஜீம் வந்து மெச்சாதா. 4ஆம் கேள்விக்கு என்ன, மத்தா எப்பொழுது சவுத் அனுப்பப்பட்டது, ஒரு சில ஃபிஆம் வந்து வருது இங்க. சரி. 1895. ரைட். ஓகே. நாம கண்டுபிடிச்ச வரையும் எப்படி அண்டி, எப்படி கண்டுபிடிச்ச வரையும் தானே. ரைட். இதைத்தான் சொல்றேன். அந்த முறையை, சயின்டிபிக் முறையை நீங்க பயன்படுத்தலாம். கைட் புக்கை சில வேலை படிக்காம போனாலும் கைட் புக் படித்தா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம விட கண்டுபிடிச்சோம். கைட் புக் படிக்காம இருந்தாலும் என்ன செய்யலாம், அவ்வளவு இந்த விடைகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே. 25வது அக்மில் அல் ஜும்லத்தை ஆத்தியத பிக்கலிமத்து முனாசி. ரைட். இங்கேயும் 4 இடத்தை இடைவெளி சந்திக்கிறாங்க. 1 2 3 இடத்தை இடைவெளி சந்திக்கிறாங்க. விட ஒரேமாய் விடக்கூடிய விட பைனமா பைனமா. அப்ப பைனமா காணல் காதின்னு வரணும். சவியன் ஹவுலஹுங்கிறான் புல. ஏன்னா சவியன் ஹவுலஹு காணல் காதின்னு வராது, சவியன் காணல் காதின்னு வராது, பொதுவாக இலக்கண முறைப்படியும் வராது. அப்ப பைனமா காணல் காதின்னு சொன்னா பைனமாவும் வரும், 1 வரலாம், இல்ல 4 வரலாம். அப்புறம் ஜாலிசன் ஃபி தெய்வானிஹி وسبي الناس نرمى وحوله الناس نرمى وحوله الناس يقضي بينهم دخل التاجر والرجل سبيا عليه. அப்ப 4வது விட சரி. 4வது விட அல் கண்டுபிடிக்கலாம். 4வது விடன்னு சொல்லி லேசாக கண்டுபிடிக்கலாம். 26வது 5 இடத்தை 1 2 3 4 5 இடத்தை இடைவெளி சந்திக்கலாம். இந்த 5 இடத்தையும் நான் விடைகளை வச்சு கண்டுபிடிச்சு பார்ப்போம் போடாம. சரி. ஒரே மாதிரி வரக்கூடிய விடை எங்க இருக்குது, ரியாலாவும் இருக்குது, இந்த ரியாலா சரியானே. திருப்ப தௌரிக்கு நான் சும்மா தௌரி 2 இடத்து வருது, அதுக்கு தௌரிக்கு மட்டும் கோட் அடிச்சுக்காரு, பாக்ஸ் அடிக்காம பார்ப்போம். என்ற ஒரே மாதிரி வருதானே. திருப்ப கடைசி விட ஒரே மாதிரி வர எங்க இருக்குது, அஹம்யத்துஹா சரியானே. அஹம்யத்துஹா கடைசி விட ஒரே மாதிரி வருது, அஹம்யத்துஹான்னு இருக்குது. ரைட். இங்க ரியாலா லரூரியும், இங்கேயும் லரூரியும் சரியானே. இங்கேயும் நுக்கிமும், இங்கேயும் நுக்கிமும் சரியா. இப்ப நீங்களே கெஸ் பண்ணலாம், நான் கெஸ் பண்ணலாம். தௌரியும் என்கிறத விட சரியானே, இதை விட ஒரே மாதிரி விடையாக இருந்தாலும் விட ஒன்றுல இருக்கு, அல்லது 4ல இருக்குது. இன்னும் கொஞ்சம் 100 ஒரு 75% கெஸ் பண்ணலாம். விட 1ல இருக்குங்கிறத கெஸ் பண்ணலாம். இருந்தும் போட்டு பார்ப்போம். ஏண்டா அகமியத்து வாங்குற விட கடைசியில் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கே. இதுல 1 2 3 4 இடத்து ஒரே மாவட்டம் போட்டோம், இங்க 3 இடத்து ஒரே மாதிரி போட்டிக்கிறோம். எதுக்கு போட்டு பார்ப்போம் சரியானே. போட்டு பார்ப்போம். முதலாவதுதான் விட வரும் என்று நாங்க கெஸ்ஸிங். முமாரசத்து அர்ரியாலா
இது முலாஃப் முமாரசா, ரியாதாங்கிற முலாஃப் இலை. முமாரசத்து தௌரியுனுங்கிற வராது. ஏன்னா இங்க ஆண்பால் இருக்கு. இங்க சிஃபத் முமாரசாட சிஃபத் மௌசு சிஃபத்தாக எடுத்தாலும் தௌரியுனுங்கிறத இங்க பெண்பால்ல வந்து இருக்கணும் தௌரியம். அப்ப அது பெண்பால்ல வரல. அப்ப தௌரியம் 2 3 வராது. அப்ப மாரசத்து ரியாதாங்கிற இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது நமக்கு விட 1 அல்லது 4 தான் விடைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ரைட். நஷாத்துன் அசாசியும் லரூரியும் ரெண்டுலையும் லரூரியும் லரூரியும் للصحة وبناء الجسم حتى وإن أخطأنا ولم نقم ولم لم வரதால நுக்கிம் என்று வருது. ஓகே, அது எல்லா விடையும் நுக்கிம் தான் இருக்கீங்க. நாம நுக்கிம் ஓகே. பிதாலிக்க பிஷக்லின் அங்கால வார விட தான் தீர்மானிக்கணும். தௌரியின அகமியத்துவா பிதாலிக்க பிஷக்லின் அகமியத்துவான்னு வருமா இங்க பிஷக்லி. அப்ப தௌரியின் பிஷக்லின் தௌரியின் என்ற வசனம் முடியுது இங்க. அப்ப ஷக்லுடைய சிவத்தாக தௌரியின் வருது பிஷக்லின் தௌரியின். ஃபஹாதா லா யன்ஃபி அஹம்யத்துஹா இது பெண்பாலாக இருக்கிறதால இங்க அல் பாலிகாங்கிற அதுல சிவத்தாக வருது. அஹம்யா வந்து இங்க மௌசூப், அவருடைய சிவத் அல் பாலிகா பெண்பால வாரத்தால இதுக்கு முன்னுக்கு வார மௌசூப் வந்து ஒரு பெண்பால வரும். அப்ப பெண்பால வாரது என்ன? லரூரியும் வராது, தௌரியும் வராது, அஹம்யத்துவா என்று வாரதுதான் அவருடைய பெண்பால் அமைப்புல வாரத்தால மௌசூஃபாக வருகிறது. சோ நீ விட முதலாவது விட நாம விடைகளை போட்டு பார்த்தாலும் விட சரியா தான் வருது. சயின்டிபிக் முறையிலையும் நாங்க விடைய நேரத்தோட கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் விட வருமானு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஓகே ரைட். ஒரு 7 minutes இருக்குது. 7 minutesல கட் ஆகும், திரும்ப ஜாயின் ஆகும் இன்ஷால்லா. ஓகே 27வது என்ன போரிங் இருக்கா இல்லை? ஒரு ஆள் கேட்டுக்கிறீங்க, உஸ்தாத் எல்லா பேப்பருக்கும் இப்படி வருமா உஸ்தாத்? நான் தான் கடந்த காலங்களில் பார்த்த பேப்பர்ஸுக்கு இந்த முறையில கண்டுபிடிக்கலாம். சரியானே? எல்லா பேப்பர்ஸ் எப்படியோ விடைகள் கண்டுபிடிக்கலாம். நாங்க 100% அல்ல, நான் தான் சொல்றேன். இந்த சயின்டிபிக் முறை வந்துட்டு 50-50 ஆகலாம். நமக்கு விடையை நாம 50க்கு 50 வீதம் கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணதுக்கு பிறகு விடையை போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தோம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. சரியானே? போட்டு பார்த்தோம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. சரியானே? அப்ப அதுதான் நாம 100% எடுத்தோன்னு நாம இதான் விடையை தீர்மானிக்கல. சில வேளை நான் அந்த 50-50 சொன்னா மாறி சில நேரத்துல 50 நாம கெஸ் பண்ற விட 50-50ல ஏதாவது கெஸ் பண்ணலாம். சில வேளை மாறி மத்த விடையும் வரும். மாறி மத்த விடையும் வருமா? நான் இங்க கெஸ் பண்ண லரூரியன் வருமா அல்லது நீல கலர் சாரி ஓகே இங்க லரூரியன் வருமா இல்ல ரியாலா வருமா இந்த ரியாலா வருமான்னு கெஸ் பண்ணோம். என்ன 50-50 ஆக்கணும். இந்த 50ல சில வேளை நான் கெஸ் பண்ண இது முதலாவது விட பிழையாகவும் வரலாம், 4வது விட சரியா வரலாம். நிச்சயமாக பெரும்பாலும் 1 அல்லது 4 தான் வரும்ங்கிறத கெஸ் பண்ணலாம், அது ஷுவர். ஆனா சில வேளை 1 பிழையாக போகலாம், 4 சரியா வரலாம். சில வேளை 4 பிழையா போகலாம், 1 சரியா வரலாம். அதான் அதுல 50-50 என்று நான் சொல்ல வர விஷயம். சரியான? ஓகே ஓகே ரைட் ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயம் 27வது பார்ப்போம். நாங்க இந்த மெத்தட்ல உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதான் மெயின். டக்குன்னு முடிக்கலாம், வேகமா இந்த செஞ்சு முடிக்கலாம், டைம் சேவ் ஆகும் தான் முக்கியம். ரைட். அடுத்து 27வது பாருங்க. இதுலயும் நாம அந்த சயின்டிபிக் முறையை பயன்படுத்தலாம். ஒரே மாதிரி விட வரக்கூடியது பா பா. நாம இப்ப இதுவரைக்கும் முதல் பேப்பர்ல இருந்து ஆரம்ப கேள்வி பார்த்துட்டு வரேன் இந்த முறையே. ஆனா அது பிழைக்கல தானே, 50-50 பிழைக்கல தானே. சரிதானே? ரெட் பா. திருப்ப 2வது விட ஆலா, இதுலயும் ஆலா. 3வது 4வது வித்தியாசப்படுது. இங்க ஃபி மண், இங்க மண் ஃபி வித்தியாசப்படுது. சரிதானே? வித்தியாசப்படுறதால என்ன நம்ம இதுக்கும் போட்டே பார்ப்போம். இஹ்தமல் இஸ்லாமு பின் நலாஃபா இஹ்திபாமன் ஹாசன் வஹஸ்த அலா. சரி 2 அலான்னு வருது, அது ஓகே. ஹஸ்ஸ அலா الطهارة فموقع هذا لا نظير له என்ன வரும்? في دين من الأديان في دين من الأديان முதலாவது விட வரும். இப்ப சிலருக்கு டவுட் வரும், மின் வராதா என்று டவுட் வந்தால் அப்படி எடுக்கலாம்னு சொன்னா மார்க்கங்களில் ஒரு மார்க்கம் தானே.
ஒரு மார்க்கத்தில் மினல் பாய்க்கிறது ஒரு கூட்டத்துக்கு முன்னால பாய்ப்போம், ஒரு தொகுதிக்கு முன்னால மின்ன பாய்ப்போம். மின்ஹும் என்று பாய்க்கலையே, அவர்களில். ஆன மின்ஹும், நான் அவர்களில் ஒருவன். ஆன மின்ஹும் என்று பாய்க்கிறேன். அப்ப தீனுன் மினல் அதியானன்னு வரணும். தீனுன் மினல் அதியான். அப்ப அந்த அடிப்படையில் இங்கே ஃபீ தான் வரும். சரி, இங்கே ஃபீ தான் வரும், இங்கே மின் வரணும். சரியான, இங்கே மின் வரணும். ஓகே ரைட். 27க்கும் நாங்கள் கெஸ் பண்ணி போகலாம். அப்போ நாங்கள் இங்கே 50-50 பார்த்தோம் தானே, உண்டா 4 பார்த்தோம். இப்போ 4 பிழைச்சிட்டு ஒன்று சரி வந்துட்டு நம்ம 3ஐயும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நேரத்தோட 50-50 ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரியான, நம்ம போட்டும் பார்க்குறோமே ஹானாத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது. ரைட். 28வது கேள்வி. இப்போ நான் பெரிய ஒரு பந்தி, இன்னும் பெரிய பந்தி காப்பாது சொல்லி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. இதை வாசிச்சுட்டு தலையெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்க தேவையில்லை. பொருளும் விளங்குதில்லையே, படிக்கவும் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. சரிண்ணே, புத்தகத்தில் கைட் புக்கில் வரக்கூடிய 13ஆம் கைட் புக்கில் வரக்கூடிய ஒரு பந்தி தான். இருந்தாலும் நம்ம யோசிக்க தேவையில்லை மேலே. ரைட். இப்போ நமக்கு பந்தியே வாசிக்கல, என்னையாம் விஷயத்தை கேள்வியே பார்ப்போம். என்ன கேள்வியாம் கீழே கேள்வின்னு தந்துருங்க. பாருங்க, மேலே பந்தியை தந்த ஒரு கேள்வியோ இவ்வளோ பூத்தி வச்சிருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும், இதுதான் கேள்வி. கேள்வியை கொண்டு போய் பூத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ சும்மா இதெல்லாம் கவனமாக நாம ஹேண்டில் பண்ணணும். கேள்வியை தான் பார்க்கணும். என்னையா பைனல் அஸ்லத்து வல் அஜீப் சில் பைனல் அஸ்லத்து வல் அஜீபத்து முனாசிபத்து மின நஸ் சாபிக். மேலே ஒரு பந்தியை சந்திக்கிறாங்க. இந்த பந்தியை மையப்படுத்தி கீழே 4 கேள்வி சந்திக்கிறாங்க. 4 கேள்விக்குரிய விடைகளை இந்த தந்திக்கிறாங்க. ஆனா அந்த விடைகளை குழப்பி தந்திக்கிறாங்க. முதலாவது கேள்விக்கு என்ன விடை, பாவா ஜீமா தாலா என்று சொல்லி இப்படி என்ன சரியான விடைகளை இந்த இதுல இருந்து கண்டுபிடிக்கும். எவ்வளவு வேலடாப்பா அது, என்ன நம்ம யோசிக்க தேவையில்லை. வாங்க சயின்டிபிக் முறைக்கு வாங்க. என்ன முறை? நம்முடைய சயின்டிபிக் முறைக்கு வாங்க. ரைட். பாப்பமே சயின்டிபிக் முறை. உரைமாய் விட வர்றது என்ன? முதலாவது விட எங்கேயா உரைமாய் வருதா? வரல. பா அலிஃப் ஜீம் தால் வரல. நம்ம பயப்படுத்தல முதலாவது. அப்ப என்ன கடைசி விட உரைமாய் வர்றது என்ன? தால், இங்க தால், இங்க ஜீம், இங்க ஜீம். இப்ப நம்ம குழப்பம்னு வருது. என்ன ஒரே மாதிரி 2 சோடி வந்திருக்கு. இங்கேயும் தால் தால், இங்கேயும் ஜீம் ஜீம் என்று வந்திருக்குது. 2 சோடி ஒரே மாதிரி வந்திருக்கு. சரி, அப்ப நாம கொஞ்சம் இதுல வந்து, ஆனா இதுல லேசாக விட கண்டுபிடிக்கலாமேண்டா முதலாவது விடைய கண்டுபிடிச்சா விட சரி. ஏன்னா முதலாவதுல 4 விடையும் வித்தியாசமே. இதுக்கு பா, இதுக்கு அலிஃப், இதுக்கு ஜீம், இதுக்கு தால். இதுக்கு நாம் என்ன செய்வோம், முதலாவது கேள்வியை வாசிச்சு பார்ப்போம். கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான் அல்லைல ஃபில் ஆசிமா. ஃபில் ஆசிமா. சரி, கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான் அல்லைல ஃபில் ஆசிமா, தலைநகரத்தில் இரவு பொழுது அப்துல் ரஹ்மான் எப்படி கழிக்கிறார். இப்ப பார்ப்போம். பா முதலாவது இங்கே பாதானைக்கு லா தக்லி ஹுனைனா அவுகாத் அல்ஃபரா ஃபி முஷாஹதத்து தில்ஃபாஸ் வஸ்மா லகானி. அடுத்தது இதுல ரெண்டாவதுல ஜீம் வந்திருக்குது. ஜீமை பார்ப்போம். எந்தலிக்கு அப்துல் ரஹ்மான் ஃபில் லைலி, இந்த விட வருது. கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான் தான் இரவேல அப்துல் ரஹ்மான் எப்படி இரவே கழிக்கிறார், இந்த விட வருது. எந்தலிக்கு அப்துல் ரஹ்மான் ஃபில் லைலி இலா இல்துகா இஸ்திகா, நண்பர்களை சந்திப்பதற்கு இரவு வேளைகள் அப்துல் ரஹ்மான் போகிறார். அப்ப ஜீம் இப்ப கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப நமக்கு ரெண்டாவது விட கன்ஃபார்ம். சரியானே, ரெண்டாவது விட கன்ஃபார்ம். இதை எப்படி கண்டுபிடிச்சோம்? விடையைத்தான் பார்த்தோம். விடையை பார்த்தோம் பா ஜீம் அலிஃப் தால். அப்ப முதலாவது எல்லாம் வித்தியாசமா விடையத்தால முதலாவது விடையை சரியா கண்டுபிடிச்சிட்டோம்டா. ஓகே, விட சரி, முதலாவது விடைய சரி. இப்ப நம்ம கெஸ் பண்ணினது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப ரெண்டாவது வச்சு என்ன செய்வோம், மற்ற எல்லா விடையும் பார்ப்போம். முதலாவது கல் என்ன, கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான், அதுக்கு ஜீம் வருது. ரெண்டாம் கல் என்ன, லிமாதா யுஹிப்பு ராஷித் அல் கிராஅத் வ ஹிஃப்ல் குர்ஆன், அதுக்கு என்ன விட வந்திருக்கீங்க, அலிஃப் விட வருது என்ன, லிஅன்னஹுமா. ரைட். நாங்க பார்ப்போம். அத்தூலு யூசனு வல் கத்லத்து யுகாசு என்று சொல்லி ஒரு 29வது கேள்வியை இங்க தந்திக்கிறாங்க. சரியானே, இந்த 29வது கேள்வியில நாங்க பார்க்க வேண்டியது இங்க ஒரு 5 விஷயம் தந்து போட்டு 5 விஷயத்துல இது சரியா பிள்ளையான்னு கேட்கறாங்க. இதுல உண்மையிலே இலக்கண பிழைகள் சரியா பிள்ளையான்னு கேட்கல, விஷயம் சரியா பிள்ளையான்னு தான் கேட்கறாங்க.
சரியானே. சில வேளை இதுல இலக்கண விஷயங்களையும் பிழை ஆசிரியர்னு கேட்கலாம். இலக்கண எழுத்தை மையப்படுத்தி போட்டு 5 விஷயங்களை தந்து கேட்டிருக்கிறாங்க. இங்க கேட்க வாரது 5 அம்சங்கள். கைட் புக்ல வரக்கூடிய 5 விடயங்களை போட்டு விஷயங்களை போட்டு அந்த 5 விஷயங்கள் சரியா பிழையாங்கிறது கேட்குறாங்க. பிழைய உங்கள்டையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கணும் என்கிறது. அப்ப இதில் பொறுத்தவரையில இந்த உரைமாய் விட சயின்டிபிக் முறைங்கிறத இங்கே பொறுத்தவரையில இதுல கொஞ்சம் கையாளுற கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சொன்னா உரைமாய் விட ஃபெஸ்ட்டுக்கு வருது. இப்போ இங்க இந்தாவும் வருது, இங்கேயும் வருது. சரி சரி, இங்க பிழை இந்தாவும் வருது, இங்கேயும் வருதுங்கிறதால கொஞ்சம் சிரமம். ஆனா விடையை எப்படி கண்டுபிடிக்கலாமாண்டா, இப்ப இப்ப இங்க சரி, இங்க பிழை, இங்க சரி, இங்க சரி. 2வது விடையை பாருங்க. 2வது விடைன்னு சொல்ல வர்றது இந்த இங்க சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, ஆனா இங்க பிழை. இப்ப 2வது விஷயம் பிழையாக இருந்தால் விட 3வது வரலாம். 2வது விஷயம் பிழையாக இருந்தால் விட 3வது வரலாம். சரியா? உதாரணமா பாருமே, இம்தத்தல் ஆலமுல் இஸ்லாமி, இம்தத்தல் ஆலமுல் இஸ்லாமி في عهد الممالك أنحاء القارة الهندية. சரி, அப்ப 2வது கேள்வியை பொறுத்தவரையில அது சரியான விஷயம். அது சரி. அப்ப இந்த விடையை நாம் எடுக்கல. அப்ப இது ஓகே. இப்ப 1வது வாசிச்சு பாருங்க. அத்தூள் யூசனு வல் கத்லு யுத்து யுகாசு. அத்தூள் நீளம் நெருக்கப்படுகிறது, வல் கத்லத்து நிறை அளக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறார். நிறை அளக்கப்படுகிறது. இப்ப பிள்ளை நீளம் தான் யுகாசு, அது தூள் யுகாசுன்னு வரணும். வல் கத்லத்து யூசன் வரணும். நிறைதான் நெருக்கப்படுகிறது வரணும். அப்ப 1வது பிழைகளை கொண்டு வரக்கூடிய விட என்ன? 1 4. பிழை என்ன? 1 4. இப்ப அதுல 1 4 நம்ம கெஸ் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்டா கடைசி விட என்ன? இங்க 1ல கடைசி விட பிழையா இருக்குது, 4ல கடைசி விட சரியாக இருக்குது. சரி, 4ல கடைசி விட சரியா இருக்குது. 5வது வாசி பார்ப்போம். ஸ்ரீலங்கா தௌலத்து ذات إرث حضاري عريق يمتد عبر 3000 سنة. விஷயம் சரி. அப்ப சரி வாரதான் அதற்கு விட. விஷயம் சரி. அப்ப 1வது விட பிழைக்கு. சரி, 1வதையும் நாங்க 4வதையும் பார்க்கிறோம். இங்கேயும் பிழை, இங்கேயும் பிழை, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்க பிழை, இங்க பிழை, ஆனா இங்க சரி. கடைசி விட மட்டும்தான் மாறுது. இதுல மத்த எல்லாம் ஒரே மாதிரி வருது. விட கண்டுபிடிக்கிற லேசி இருக்கு. 1வது சரியா கண்டுபிடிச்சிட்டான். சரியானே, 1வது சரியா கண்டுபிடிச்சிட்டோம்டா. இப்ப 1வது நாங்க 50-50 ஆக்குறது. 3வதையும் 2வதையும் அவுட் பண்ணி போட்டு 1லையும் 4லையும் வரக்கூடிய விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கறது. என்ன, இங்க புலை, இங்கேயும் புலை, இங்க சரி, இங்கேயும் சரி, இங்கே 3வதுக்கு இங்கேயும் சரி, இங்கேயும் 3வதுக்கு சரி, 4வதுக்கு இங்கேயும் புலை, இங்கேயும் புலை, 4வது. 5வது என்ன சரி, இங்கே புலை, இங்கே சரி என்று வருது. அப்ப 5வது சரியா நாங்க டிஃபைன் பண்ணிட்டு விடைய கண்டுபிடிச்சாச்சு. விடைய கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். அதே போன்று 30வது ஐன் அல் ஜும்லத்து சஹீஹத்து மினல் ஜுமலில் ஆத்தியா. பின்வருகின்ற வசனங்களுக்கு என்ன இந்த சரியான ஜும்லா சஹீஹா, சரியான வசனம் என்று கண்டுபிடிக்கலாம். சரியான வசனம் சொல்ல வர்றது இங்க இலக்கண ரீதியா ஒரு பிள்ளை வரைக்கும் இப்படியான அந்த எது சரி என்று ஒரு 4 விஷயத்தை தந்து போட்டு எது சரி என்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு லேசான ஒரு முறை தான் என்ன செய்யணுமாண்டா, நீங்க உங்களோட தார பேப்பர்லயே ஒரு பென்சிலால அல்லது ஏதாவது வேற கலர் பெண்ணாலே, உங்களுக்கு தான் அந்த பேப்பர் நீங்க வீட்டை கொண்டு வர்றது தானே, என்ன செய்யணும், அதை அடிச்சு பார்க்கணும். நம்ம இங்கே ஹதீம, இங்கேயும் ஹதீம, இங்கேயும் ஹதீம, இங்க ஹதீமத்துன்னு வருது. என்ன ஹதீமத்துன்னு வருது. அப்ப நமக்கு விஷயம் தெரியணும், இதுல விடயத்தை கேட்கிறாங்களா இலக்கணத்தை கேட்கிறாங்க சொல்லி. அப்ப இங்க உண்மையிலேயே நாட வாரது ஹதீம அஹது அஹ்ஃபாதி அராபி பாஷா பிமன்சிபி சஃபீரில் மிஸ்ரி ஃபி ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த விஷயத்தை
நாட வராங்க. இங்க இலக்கணம்ங்கிறத விட இதுல விடயத்தை நாட வராங்க. அராபி பாஷாட பேரனா பேத்தியாங்கிறத விடயம். இப்ப ஹதிம் அஹது அஹ்ஃபாதி அராபி பாஷா. இங்கேயும் பாருங்க இது அவ்வளோ ஒரே மாதிரி இருக்குது. அராபி பாஷா ஹதிம் அஹது அஹ்ஃபாதி அராபி பாஷாவும் ஒரே மாதிரி இருக்குது. சரியானே? இங்கேயும் இங்க ஹதிம் அராபி பாஷான்னு இருக்குது. இப்ப அராபி பாஷா மிஸ்ர்ல இருக்கின்ற இலங்கை தூதரகத்துல இலங்கை தூதரக பதவி தூதரகத்துல ஒரு பதவி மிஸ்ர்ல இருக்கின்ற இலங்கை தூதரகத்துல தூதரா இருந்தாரா, ஒரு தூதரக பதவியில வகித்தாரா என்கிற வந்துருக்கு. அப்ப 3வது விட பிள்ளை அராபி பாஷா வகிக்கலையே. அந்த பாடத்துல வருகுது அராபி பாஷா பாடத்துல அராபி பாஷாட பேரன் என்று வருது. அப்ப பேத்தியும் வராது. ஹதிமத் இஹ்தா பனாத் அராபி பாஷா அதுவும் வராது. பேத்தியும் வராது. அப்ப விட இருக்குது ஒன்றுக்குள்ள அல்லது ரெண்டுக்குள்ள விட. அப்ப அது எங்க வகித்துங்கிறத நான் சொல்லிக்கணும். இங்க அது போல பிமான் சிபி சஃபீர் அஸ்ரி பிமான் சிபி சஃபீர் அதுவும் சரி. எங்க பிழைக்குது? இங்க மிஸ்ரண்டு வருது, இங்க ஸ்ரீலங்கன்னு வருது, இங்க மாறி ஃபி ஸ்ரீலங்காண்டு வருது, இங்க ஃபி மிஸ்ரண்டு வருது. இப்ப எங்க முதலாவது இதுல பொருள் என்ன? இலங்கையில் இருக்கின்ற மிஸ்ர் தூதரகத்துல அராபி பாஷாட பேரர்களில் ஒருவர் வேலை செய்தார், பணியாற்றினார் வருது. 2வது வருது மிஸ்ர்ல இருக்கின்ற இலங்கை தூதரகத்தினுடைய இலங்கை தூதராக வந்துட்டு அராபி பாஷா பணியாற்றினார் என்று வருது. அப்ப அதை பொறுத்தவரையில 2வது விட தான் விட. ஏன்னா மிஸ்ர்ல இருக்கின்ற தூதரகத்துல அராபி பாஷாட பேரர் ஒருத்தர் அங்க ஒரு தூதராக பணியாற்றினார் என்கிற விஷயம் வரும். சரியான இதுக்கு மேலே கைட் தேவை. கைடை படிச்சிருந்தா தான் அராபி பாஷா வேலை செஞ்சாரு, அராபி பாஷாவோட பேரன் வேலை செஞ்சானா, பேத்தி வேலை செஞ்சாங்கிறது தெரியும். சரி, இதுல இலக்கண விஷயங்கள் இல்லை. இதுல இலக்கணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, சயின்டிபிக் மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுல இது இல்லை. அப்ப இதுல நாங்க கைட் புக்கை படிச்சுக்கணும். சரி, 31வது அல் ஃபல்லாஹு ஆமிலுன் ஃபி மஸ்ரஅத்திஹி. சரி, அல் ஃபல்லாஹு ஆமிலுன் ஃபி மஸ்ரஅத்திஹி. என்ன கேள்வி இதுல? இது ஹமல்த ஜும்லத சாபி இல்ல ஜம்இ. 2 விஷயம் சொல்றாங்க. இல்ல ஜம்முக்கு மாத்தணும் பாத துஹூலில் லஃப்தி இன்ன. மேலுள்ள வசனத்துக்கு இன்னங்கிறத போட்டு ஜம்முக்கு மாத்தினா அப்படி இன்னங்கிறதையும் போடணும். இதுக்கு முன்னாலே இன்னங்கிறதையும் போடணும். நேரத்துல ஜம்முவாக மாத்தணும் அந்த மேலுள்ளது. இப்போ பார்ப்போம். ரைட், விடைகளை எப்படி கண்டுபிடிக்கிற? எல்லாத்துக்கும் இன்ன பிடிக்கிறாங்க. இன்னல் ஃபல்லாஹூன், இன்னல் ஃபல்லாஹீன், இன்னல் ஃபல்லாஹீன், இன்னல் ஃபல்லாஹீன் என்று வருது. அப்ப 3 இடத்த இன்னல் ஃபல்லாஹ் என்று வருது, ஒரு இடத்த இன்னல் ஃபல்லாஹ் என்று வருது. இப்ப இன்ன வந்தா முபத்ததாவை என்ன செய்யணும்? நஸ்பு செய்யணும். அப்ப முதலாவது விட அவுட், முதலாவது விட வராது, நஸ்பு செய்யலே. அப்ப 2வது 3வது 4வது சரி. இன்னல் ஃபல்லாஹீன் அது சரி. ஆமிலீன, ஆமிலூன, ஆமிலூன. இங்க ஆமிலீன என்று வருது முபத்ததா. ஹபர் என்ன செய்யணும்? ரஃபு செய்யணும். இங்க ஹபரையும் ஹபர நஸ்பு செஞ்சிருக்குது. ஸோ 2வது விட அவுட். ஃபி மஸாரிஇஹிம், ஃபி மஸ்ரஅத்திஹி. ஆமிலூன ஃபி மஸாரிஇஹிம். அவர்கள் ஆமிலுன்னா வேலையார்கள் பன்மையில இருக்கீங்க. அப்ப இங்க ஹும்மன் தானே வரணும். ஹூ கொண்டு வருமா? வராது. அப்ப 4வது விட அவுட். விட எத்தனை? 3வது விட. விட எத்தனை? 3வது விட. சரி, இப்படி நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க விடைகளை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ஓகே. 32வதுக்கு விட 32வதுக்கு விட இம்ல அல் ஃபராக பிஸ்மில் மௌசூல் அல் முனாசிப். சரி, பிஸ்மில் மௌசூல் அல் முனாசிப் வந்திருக்குது. இஸ்முல் மௌசூல்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அல் ஃபவாயிது ஸஹிய்யா வந்தா இது பெண்பாலில் வந்துறதால முன்னுக்கு வர்றது அல்லத்தி என்கிறதுக்கு விட. அல்லத்திங்கிறது விட. அல்லதி வராது, அல்லதீன வராது. இந்த ஸஹிய்யாங்கிற பெண்பால். அல்லாத்தி வந்துட்டு பெண்பால் பன்மைக்கு தான் பாய்ப்பாங்க. அத்தாலிபாத் அல்லாத்தின்னு பாய்ப்பாங்க. அத்தபீபாத் அல்லாத்தின்னு பாய்ப்பாங்க. என்ன? அல் முதர்ரிசாத் அல்லாத்தின்னு பாய்ப்பாங்க. அல்லாத்தி வராது. சரியானே? 33வது ஒரு மசலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் வன்வேர்டாஸ், இதெல்லாம் சிம்பிளா கண்டுபிடிக்கிற விடைகள் இதெல்லாம். இங்கேயும் மசல்னு சொன்னா ஒரு பழமொழி. இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ் இது குர்ஆன் வசனம். லா யதுகுல் முஃமின் அது ஹதீஸ்.
அல்லாஹ் கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷைஇன், அதுவும் ஹதீஸ். ருப்ப ரம்யா மின் கைரி ராம் என்கிறதான் இங்கே பழமொழி. அப்ப இதெல்லாம் நமக்கு பழமொழி எது, ஹதீஸ் எது, குர்ஆன் வசனம் எது என்று சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரியானே, நமக்கு டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். சரியானே, ஓகே. நாலாவது விட அதுக்கு வரும். 34வது الرسالة القصيرة هي رسالة نصية تكتب عن طريق لوحة أزرار الهاتف النقال وتوصل عبر شبكات الهاتف. يعني وتعتبر الرسائل القصيرة حلا عمليا சொல்லி அப்படி ஒரு பந்தி ஒன்று தாராங்க. இப்ப நமக்கு அந்த பந்தியை வாசிச்சுக்கிட்டு பாருங்க, ஒரு டைம் எடுத்து வாசிச்சதுக்கு சிலோட பொருள் விளங்கி வாசிப்பீங்க, பொருள் விளங்காம வாசிப்பீங்க. நமக்கு இதுக்கு பொருள்ங்கிறது தேவையில்லை, பொருள் தேவையில்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பொருளே நாம பார்க்காம இதுக்கு விட அடிக்கலாம்ங்கிறது. இப்ப என்ன இங்க கேள்வி என்ன, இந்த கேள்வியை தான் முன்னா பார்க்கணும். மஜ்மூஆ அல்லத்தி ஃபிஹல் முலாஃப் இலைஹி, மேல ஒரு கேள்வி வந்துச்சு, முலாஃபுக்கு வந்துச்சு மேலுக்கு. இப்ப முலாஃபுக்கு வந்துச்சு. இப்ப கீழே வந்து முலாஃப் இலைஹி எதுன்னு வருது. இப்ப நமக்கு தெரியும் முலாஃப் இலைஹிக்கு அலிஃப்லாம் வரும், அலிஃப்லாம் வராமலும் வரும். அலிஃப்லாம் வரும், அலிஃப்லாம் வராமலும் முலாஃப் இலைஹி வரலாம். என்ன ஹரக்கத் தந்திருந்தா முலாஃப் இலைஹி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். முலாஃப் வந்து முலாஃப் இலைஹின்னு சொல்லி என்ன ஹரக்கத் தராம வரத்தால நாங்க இங்க மேலுள்ள விஷயத்துல நாம மார்க் பண்ணணும். இப்ப الرسالة القصيرة هي رسالة نصية تكتب عن طريق اللوحة عن طريق என்கிற முலாஃப், லௌஹத்தி என்கிற முலாஃப் இலைஹி. திருப்ப லௌஹத்துங்கிற முலாஃப், அஸ்ரார்ங்கிற முலாஃப் இலைஹி. திருப்ப அல் ஹாத்திஃப்ங்கிறது முலாஃப் இலைஹி. சரி, ஐபுர ஷபகாத் என்கிறது முலாஃப் இலைஹி. திருப்ப அல் ஹாத்திஃப்ங்கிறது முலாஃப் இலைஹி. தக்லீது தக்கல்லுஃபாங்கிற முலாஃப் இலைஹி. ரைட், இவ்வளோத்தையும் நாங்கள் மார்க் பண்ணி போட்டு. இப்போ இது இவ்வளவு வாரம் 1 2 3 4 5 6 இடத்து வரும். இவ்வளவு வாரம் எங்க இருக்குது பாருங்க. லௌஹத்துன், அல் ஹாத்திஃப், ஷபகாத், அத்தக்கல்லுஃபா. 2வது விடைக்கு சயின்டிபிக் மெத்தட்லேயே இதை கண்டுபிடிக்கலாம். ஒரே விட லௌஹா, லௌஹா ஒரே விட. சரி, இங்க ஹாத்திஃப், இங்க அல் ஹாத்திஃப். அல் கசீராங்கிறது வராது. என்ன அல் கசீராங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஒரு சிஃபத், அது முலாஃபிலே இல்லையே, வராது. அப்ப இந்த விட வராது. அப்ப திருப்ப முதலாவதுலையும் பாருங்க, அர்ரசா இல்லைன்னு வருது. அர்ரசா இல், அர்ரசா இல் அல் கசர். இந்த வர ரசாயில் அல் கசர், இங்க ரசாயில் கசர். ரசாயில் வந்துட்டு மௌசூஃப், என்ன ரசாயன் வருது. அப்ப இந்த ரசாயிலங்கிறது வராது. மூணாவது விடையில பாருங்க, அந்நக்கால், அல் ஹாத்திஃப் அந்நக்கால்னு வருது. ஹாத்திஃப் சிபத், நக்காலுங்கிற சிபத் வருது, வராது. இப்படி பிழைகளை வச்சு நாங்க சொல்லிடான விட 2வதான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சில பேர் நீங்க மேல பந்திய வச்சு முலாஃபிலைகளை டிஃபைன் பண்றதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டால், கீழே வருகின்ற விடைகளை வச்சு விடைகள்ல எது பிழையானது, விட சிவத்தது மௌசூஃப சிவத்தெல்லாம் வந்திருக்கின்ற ஒப்பிட்டு நீங்க விடைகளை கண்டுபிடிக்கலாம். 35வது. சரியானே, ரைட். இப்ப 35வது நீங்க பாருங்க. 35வது ஹலரல் ஆபால் முஷாஹதத்தி அபுனாயிஹிம் வஜலசு ஃபில் மல்அபில் கபீர் என்று வந்திருக்குது. இப்படி அலிஃப் பா ஜீம் தால் ஹா என்கிற 5 விஷயத்தை என்னையா இதா ரத்தபுத்த அல் ஜுமல சாபிகத்த தர்த்தீபன் சஹிகன், மேலுள்ள விஷயத்தை தர்த்தீப் பண்ணட்டான், ஒழுங்குபடுத்தட்டான். சரியானே, இப்போ இதை ஒழுங்குபடுத்திலுமே நமக்கு கைட் புக் படிச்சுக்கும். கைட் புக் படிக்காம நம்ம பிள்ளையாதான் சில ஒழுங்குபடுத்துவோம். அதாவது 12ஆம் ஆண்டு கைட் புக்கில் கடைசி பகுதியில் அந்த முசாபகா தொடர்பான, முசாபகத்துல் ஜரி, ஓட்டுப்பந்தயம் தொடர்பான ஒரு விடயத்தில் வருது இந்த சப்ஜெக்ட். இப்போ நாம ரைட், நம்ம கைட் புக்கை படிக்கலாட்டியும் ஓரளவு சயின்டிஃபிக் மெத்தட்டை பயன்படுத்தலாமே. இப்போ சயின்டிஃபிக் மெத்தட்டை பயன்படுத்தி பார்ப்போம். ஒரே முதலாவது விட ஹா, ஹா, அலிஃப், அலிஃப், டால், டால். மாறுறது ஜீம், பா. இங்க பா, ஜீம். கடைசி விட ஒரே மாதிரி வார விட எங்க இருக்கு வேற, இந்த ஒரு ஜீம் இருக்கு, இந்த ஒரு ஜீம் இருக்குது. என்ன இந்த பா கடைசி விடையாக வரல வேற எங்கேயும். இதுக்கும் சில வேலை இது சரியாக வரலாம் அல்லது இது சரியாக வரலாம்.
50-50 தான். சரி, இப்ப நாம இதுக்கும் போட்டு பார்ப்போம். இந்த ஓர்டருக்கே போட்டு பார்ப்போம். முதலாவது என்ன ஹா, இது உண்டு. ரெண்டாவது அலிஃப் சுவர் தானே, ரெண்டாவது இந்த இரண்டாவது தால் மூணாவது வருது, இது 3 வந்திருக்கு. இப்ப நமக்கு தேவை இதா 4வது 5வது சொல்லி பார்ப்போம். ஒரு ஹலர் அல் ஆபாலி முஷாஹதத்தி அபினாய் வஜலசு ஃபில் அமல் பி கபீர் பத அல் ஹஃப்லு பிஸ்திஅராத் ரியாதி லி ஜமீ தலாமீத் அல் மதரசா சொல்லி அப்படி வருது. சரிதானே, 3வது முதலாவது அகாமத் மதரசான்னு வருது. ஓகே, ரெண்டாவது இது வருது, 3வது இது. அப்ப பத அல் ஹஃப்லு விழா ஆரம்பித்ததா பிஸ்திஅராத் ரியாதி ஜமீ தலாமீதில் மதரசா, அணிவகுப்பு பாடசாலை மாணவர்களுடைய அனைவருக்குமான அணிவகுப்பை கொண்டு விழா ஆரம்பித்தது. சரி, அது பிறகு என்ன வரணும்? கானத் ஹுனாக்க முசாபகத்துல் ஜர்இ வல் ஹவாஜிஸ் வத்ததாபு வல் ரமி வல் கஃப்ஸ். அங்கே வந்து ஓட்டப்பந்தயம், தடை தாண்டல், நீளம் பாய்தல், அம்பறிதல் எல்லாம் நடந்தது. இல்லை அப்படி நடந்தது. பா சொல்றாங்க ஃபாஸ சஃப்னா ஃபி சிபாக் 100 மீட்டர், 100 மீட்டர் ஓட்ட போட்டியில எங்கட சஃப் வெற்றி பெற்றது. ஓட்ட போட்டி நடந்ததுக்கு பிறகுதானே வெற்றி சம்பந்தமாக கைக்கணும். என்ன சஃப் இப்ராஹிம் ஃபி சிபாக் ததாபு, ஓட்ட போட்டி என்ன ஒரு போட்டி நடந்தது பிறகுதானே சஃப் சம்பந்தமாக கைக்கணும். அது வெற்றி, அந்த எந்த வகுப்பு வெற்றி பெற்றேன்னு கைக்கணும். அந்த அடிப்படையில பாங்கிறது ஜீமுக்கு பிறகுதான் பா வரணும். ஸோ அங்க விடையங்கரைக்கு இந்த ஜீம் பா 3வது விட கன்ஃபார்ம் ஆகுது, 2வது விட பிழையாகுது. 2வது விட கடைசி விட ஒரே மாதிரி 2 இடத்துல இருந்தாலும் 2வது விட பிழையாகுது. 1வது விட வச்சுட்டு நாங்க 50-50ல உண்ட கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே ஓகே, நம்ம இதை வாசிக்கல, ஆனா நாம என்ன செய்யறோம், ஓரளவு இந்த பா ஜீமிலையும் பாவிலையும் கைபுக்கை வாசிக்காட்டி ஜீமையும் பாவையும் வச்சு நாம கெஸ் பண்ணலாம். அதை நான் வாசிக்க அதை ஜீமையும் பாவையும் கெஸ் பண்றதுக்கு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாபாக்கு ஒரு ஓட்ட போட்டிக்கு பிறகுதானே வெற்றியா இருந்து அந்த போட்டியில யார் வெற்றி பெற்றேன்னு வரும். ஓகே, 36வது 1 2 3 வருது. அதத் மௌது தொடர்பான ஒரு பூரண தெளிவு இருக்கணும். அதத் மௌது தொடர்பான பூர்ண ஒரு தெளிவு இருக்கணும். எப்பொழுதும் நீங்க அதத் மௌதுல பார்க்கணும், 3 விஷயம் தான் வரும். ஒன்று அந்த சொல்லப்படுகின்ற எண்ணப்படுகின்ற பொருள் மௌதூத் வந்து பன்மையில வரும், ஜம்முல வரும். சரி, பன்மையில வரும். சரி, ரைட். அப்ப 3 விஷயம் தான் பொதுவாக அதத் மௌதூத் வந்து வரும். ஒன்று ஜம்முல வரும், அல்லது ஜம்முல வர்றது 3 தொடக்கம் 10க்குள்ளது, அல்லது இந்த இப்படி கர்ஷன் சிந்தமித்ரன் சொல்லி நஸ்புல வரும். முஃப்ரதா நிலைமையில மன்சூப் பண்ணப்பட்ட நிலைமையில வரும். அது 11ல இருந்து 99 வரைக்கும் பெரும்பாலும் அப்படித்தான் வரும். 100க்கு பிறகு வாரது இப்படி வரும். சரி, 3 நிலைமையை நீங்க ஞாபகம் வச்சு கொடுங்க. நல்லா லேசா. பொதுவாக அதத் மோது நிறைய பிள்ளைகளுக்கு மறக்கிற எவ்வளவுதான் படிச்சாலும் மறந்தே இருக்கும். அதனால நீங்க 3 நிலைமையில அமைச்சுக்கணும். 1 3 தொடக்கம் 10 வரைக்கும் விதிகளுக்குள்ளால 99 வரைக்கும் படிக்கலாம். அந்த விதிகளை விட்டு போட்டு இப்போதைக்கு நீங்க ஜம்மு 3 தொடக்கம் 10 ஜம்முல வரும். 11 தொடக்கம் 99 செந்து இந்த இப்படி வரும். தாலிபன் கிருஷ்ணன் அமைப்பில் வரும். தாலிபின் என்று வாரது 100க்கு மேல வரும். இப்ப நீங்க பார்க்கணும், இங்க என்ன அமைப்புல இங்க செந்திமித்திரன் நிச்சயமாக இது 11 தொடக்கம் 99 இலக்கம் தான் இதுல வரப்போகுது. கிருஷ்ணன் இங்கேயும் 12 தொடக்கம் 99 இடைப்பட்ட இலக்கம் தான் வரப்போகுது. இங்க ரியாலின் என்று வருது. அப்ப இங்க 100க்கு மேல உள்ள ஒரு இலக்கம் வரப்போகுது. நீங்க பார்க்கணும் 1 2 3 2வது விட 100க்கு மேல உள்ளது எங்கேயா இருக்கான்னு பாருங்க. 2வது விட சித்தத்து அஷர் சபூன் ஹம்சுமியா மட்டும்தான் இருந்தா லைட்டா, ஹம்சுமியா மட்டும்தான் இருக்குது. அப்ப நமக்கு விட சொல்லிடாது 4வது விடன்னு சொல்லி. சரிதானே, அதை எதுக்கும் போட்டு பார்க்கறேன். சித்தத்து அஷர செந்திமித்திரன் வசமுனு ஹம்சு மியத்து ரியாலின் சபூன கிருஷன் கிருஷன். அப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டா? அப்ப அப்படியே நீங்க என்ன செய்யலாம், விடைகளை ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, சிம்பிள். அதெல்லாம் நாம யோசிக்க தேவையில்லை. 37வது
37வது கவிதை, 2வது கவிதை வருது. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு கவிதை பார்த்தோம். இது 2வது கவிதை வருது. மதரசத்தி அஹ்வி மதரசத்தி அத்துஅல்லிமு ஃபீஹா அல் ஆதாபா அக்ரவு தர்சி அக்துபு லுகத்தி வ உகாபிலு ஃபீஹா அல் அஸ்ஹாபா. சரியானே? முதலாவது விட இதுக்கும் நீங்க வேணுமெண்டா சயின்டிபிக் முறையை பயன்படுத்தலாம். விட உங்களுக்கு இந்த கவிதை நினைவில்லை, நீங்க படிக்கல என்று இருந்தா சயின்டிபிக் முறையை பயன்படுத்தலாம். உரைமாய் விட அஹ்வி அஹ்வி ஆதாபா ஆதாபா. சரியானே? லுகத்தி என்று மாறுது இங்க. அப்ப 3வது இதுக்கு போட்டு அக்கரு தர்சி அக்கரவு தர்சி அக்துபு லுகத்தி என்று வருமா, அக்துபு உகாபிலுன்னு வருமா. 2 வினை பக்கத்து பதில வரையில, 2 முதாரியான ஃபிஅல் முதாரி 2 பக்கத்து வரையில. அப்ப 4வது அவுட். முதலாவது விடை. சயின்டிபிக் முறையிலையும் நீங்க இதை விடையை கண்டுபிடிக்கலாம். சரியானே? அதெல்லாம் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சயின்டிபிக் நீங்க பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க உங்களுக்கு இது கவிதை ஏழுமாக இருந்தால், கவிதை மன்னனம் உங்களுக்கு பாடம் அல்லது கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பார்க்கலாம். இல்லையா செகண்ட் ஆப்ஷன் நீங்க சயின்டிபிக் மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சில இடங்களில் சயின்டிபிக் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட்டுக்கு பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் விடையை கன்ஃபார்ம் பண்ணுங்க. லக்கது ஜான பிலாத் இன்னொரு கவிதை தான். அடுத்ததும் கவிதை. லக்கது ஜான பிலாத் 13ஆம் ஆண்டு கைட் புக்கில் வரக்கூடிய கவிதை. இப்போ இங்கே கேட்குறான், நான் கவிதை தந்து கேட்குறான், மன் ஹுவ காயிலுல் பைத்தேன். இந்த பைத்தை பாடியவர் யார்? இமாம் ஷாஃபி. 38வது அது இமாம் ஷாஃபி. சரியான 39 நான் மேலே ஒன்றும் வாசிக்கல, எவ்வளோத்தையும் வாசிக்க கேள்வி என்ன, அல் களிமாத்துள்ளத்தி தஹ்தா ஹத்து தக்குனால தவாலி. இங்கே களிமா ஹத்து போட்டிக்கிறாங்க. 1 2 3 4 இடத்த ஹத்து போட்டிக்கிறாங்க. அது என்ன நஹு சட்டம்னு கேட்குறாங்க கீழே. அப்போ நாம இதை பிரிச்சுக்கொள்ளணும். பிரிக்காம தந்திக்கிறாங்க. இப்படி பிரிச்சா தான் லேசி. இப்படி பிரிச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி நம்ம குழம்பும் ஜார் இதுக்குள்ள வருதா மோஹருக்குள்ள என்னன்னு குழம்பும். பிரிச்சு போட்டு ஃபாயில் ஜார் மஜ்ரூர் அல் மஃபூல் பிஹி இஸ் ஜாரோ மஜ்ரூர் ஃபாயில். இப்படி 4 நாளாக பிரிச்சுக்கொள்ளணும். 4 தானே. இப்போ பார்க்கணும் ஒரே மாதிரி விட நம்ம ஒரு கெஸ் பண்ணுவோம்னா என்ன 50-50 ஆகுவோம். எங்களை சயின்டிஃபிக் முறையை பயன்படுத்தி முபுத்ததா முஅக்கர் ரெண்டும் சேம் விட. அப்ப ஒன்று முதலாவது விட வரலாம் அல்ல 2வது விட வரலாம். ஜார் மஜ்ரூர் சேம் விட. முலாஃப் இங்க முலாஃப் இலைஹி சேம் விட. அப்ப இங்க முலாஃப்ல தான் முலாஃபா மஃபூல் பிஹிங்கிறதான் விடை. எது விடை வரும்னா நாங்க பார்க்கணும். இங்கே மஃபூல் பி இந்த வாரத்தால சில விட 2வது விடையாக மிதிக்கிறாங்கன்னு கெஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா சில விட அப்பதே மாறி வந்துச்சு, முதலாவது விடையும் வரும். இப்ப பார்ப்போம். லிக்குல்லி மின்கும் ஹிவாயத்துன் முபுத்ததா முஅக்கர் சரி. பி முமாரசத்திஹி ஜார் வ மஜ்ரூர் சரி. ஏண்டா ஜார் வ மஜ்ரூர் தான் எல்லாத்துலயும் 2வது விடையா இருக்கு. ஜார் வ மஜ்ரூர் எல்லாத்துலயும் 2வது விட ஜார் வ மஜ்ரூர் தான். மன் யுஹிப்புல் முதாலஅத மன் யுஹிப்பு யார் விரும்புகிறாரோ அல் முதாலஅத யுஹிப்பு விரும்புகிறான். அதுல ஃபாயில் ஃபிஅலும் ஃபாயிலும் யுஹிப்புல இருக்கு. அப்ப அங்கல வர முதாலஅத்தங்கிறது மஃபூல் பிஹி இருக்கும். அப்ப என்ன விட மஃபூல் பிஹி 3வது விட. எதுக்கு அங்காலே முலாஃப் இலைஹி தான். அது சரி, அதுக்கு முலாஃப் இலைஹி மன் யுஹிப்பு லுஅபல் குரத்தி முலாஃப் இலைஹி. இப்ப விட என்ன? முதலாவது விட பழிக்குது, 2வது விட. சரிதானே? மஃபூல் பிஹி இந்த ஆப்ஷன் வந்து வைக்கனா நல்ல மஃபூல் பிஹி. ஓகே ரைட். அப்படி நாங்க விடையை வச்சு கண்டுபிடிச்சோம். 40வது கேள்வி. 40வது கேள்வியை பொறுத்தவரையில உண்மையிலேயே ஒரு இருக்கின்ற கேள்விகளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. வார 50 கேள்விக்குள்ளேயும் இப்படி ஒரு பந்தி ஒன்று தந்து போட்டு இந்த பந்தியோட சுருக்கம் என்ன கேட்டால் உண்மையிலேயே இதுக்கு சயின்டிபிக் முறை எதுவும் இல்லை. நாம பந்தியை வாசிச்சு அந்த சுருக்கத்தை கண்டுதான் பிடிக்கும். சரியானே? இன்னைக்கு வார 50 கேள்விக்குள்ளேயும் ஒரு கஷ்டமான ஒரு மிக ஒரு ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி என்று அடையாளப்படுத்த இதை மட்டும் அடையாளப்படுத்தலாம். சரியானே? இப்படி இன்னொரு கேள்வி மாதிரி இதே மாதிரி ஒரு கவிதை என்று தந்து விட அந்த கவிதையோட முலஹிஸ் என்ன கேட்டு வரும். சரியானே? அப்ப அதுவும் ஒரு சிரமமான ஒரு விடயம் தான். இதுக்கு மேலே பந்தியை வாசிக்கணும். நீங்க வாசிக்காம ஒன்றும் செய்யலாது, வாசிக்கணும். ஆனால் நாம கீழே தரக்கூடிய இதுல இலக்கண பிழைகள் இருக்கு. இதுல விட கண்டுபிடிக்கிறதுக்கு இலக்கண பிழை பந்தியோட சுருக்கம் தான் தந்திருக்கிறாங்க எல்லாத்துலயும். ஆனா இலக்கண பிழைகள் இருக்கும். பாருங்க என்ன இலக்கண பிள்ளை நான் சொல்லுமா எல்லாத்தையும் வாசிச்சுக்க டைம் போகும். என்ன இலக்கண பிள்ளைன்னு சொன்னா என்ன இலக்கண பிள்ளைன்னு சொன்னா இதுல தந்திருக்கிறாங்க ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹாவும் கொண்டாடப்படுது தந்திருக்கிறாங்க. ஈதுல் ஃபித்ர் வந்து ஷஹ்ர் ரமதானுக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது. ஈதுல் அல்ஹா வந்து அரஃபாவில் தடுத்ததுக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது என்று தந்து போட்டு 2 பெருநாட்களையும் என்னென்ன பொதுவாக
என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நடக்குது ரெண்டுக்கும் பொதுவானது. சந்திக்கிறது, தொழுகிறது, வாழ்த்துக்கள் சொல்றது எல்லாம் ரெண்டுக்கும் பொதுவாக. ஆனா ரெண்டும் எப்ப வருகுது? ஒன்று ஷஹ்ரு ரமலான் பிறகு வருது, ஒன்று அல் வகூஃப் பி அரஃபா பிறகு வருகிறது. ஆனா இங்க என்ன சந்திக்காண்டா வெஸ்ட்டுக்கு இப்ப முதலாவது வாசி பார்த்தா ஹைது யஹ்தஃபிலூன பிஅத இன்திஹாஇ ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹாவும் யஹ்தஃபிலூன பஅத இன்திஹாஇ ஷஹ்ரி ரமலான் வல் வகூஃப் பி அரஃபா. அரஃபாவில் தடுத்து நிற்றல் மற்றும் ரமலான் மாத ரமலான் மாத நிறைவுக்கு பின்னர் இந்த ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹாவும் கொண்டாடப்படுகிறது. இது என்னத்தை கருத்தை கொண்டு வருதுன்னா ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹாவும் வந்துட்டு ஷஹ்ரு ரமலானுக்கு பிறகும் அரஃபாவுக்கு பிறகும் கொண்டாடப்படுகிறது என்ற கருத்துல வரப்படுது. அப்படித்தான் முதலாவது விட வருது, அப்படித்தான் ரெண்டாவது விடையும் அதே மாதிரி தான் வருது, மூணாவது விடையும் அதே மாதிரி தான் வருது, நாலாவது விட தான் பிரிச்சு காட்டுது. ஈதுல் ஃபித் அல் ஃபித்ர் வல் அல்ஹா யஹ்தஃபிலூன பில் அவ்வல் முதலாவது பாத இன்திஹாய் ரமலான் பிஸ்ஸானி இரண்டாவது ஹுஜ்ஜாஜ் ஃபி வகூஃப் பி அரஃபாங்கிறது வருது. அப்ப நாலாவது விட தான் அதுக்கு விடை. என்கிட்ட நாங்க இந்த இலக்கண அமைப்பை வச்சு கருத்தோட அமைப்பை வச்சு நாங்க சுருக்கம் ரெண்டு நாலுலயும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட சுருக்கம். ஆனா விஷயத்தை சொல்ல வருகின்ற முறையில பிளவு இருக்குது. அந்த முறையை தான் நீங்க அடையாளப்படுத்தணும். சரி, மற்றபடி சுருக்கம் முலஹஸ் வந்து இல்ல நாலுலையும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தான் இருக்குது. சரி, அதை நீங்க அடையாளப்படுத்திக்கணும். ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் இது முடிந்தாலும் திருப்பியும் ஒரு லிங்க் கொண்டு ஜாயின் ஆகுங்க. நாம இதை முடிச்சு இந்த இதை முடிக்கணும். டைம் எடுத்தாலும் 50 வினாக்களே முடிக்கணும். சரி, இன்ஷாஅல்லாஹ். ஓகே. ஐன் அல் ஜும்லத்தைன் சஹிஹத்தைன் மின தராகிபில் ஆத்தியா. சரியானே, இங்க இப்படி ஒரு கேள்வி வரும். 2 ஜும்லா மாத்திரம் சரியான 2 ஜும்லாக்களை மாத்திரம் நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். சரியானே, அப்படி வந்தால் உண்மையிலே இதுல விடையொன்று பிள்ளைக்கு இங்க சதமத் நீ என்று வரணும். அப்படி வந்தால் உதாரணமாக கீழே விடையை பார்க்கலாம். எல்லாத்துலயும் உண்டாக பா எல்லாத்துலயும் வருது பா பா. நாங்க பார்க்கணும் பா பார்ப்போம். சதமத்தினி சையாரத்து யௌமு அம்ஸ். சரி, நூன் மிஸ் ஆயிடும் மேலேயே. பாங்கிறது மேலேயே சரியாகிறதால அட்டமனாலுக்கு அஷிஃபா அல் ஆஜில். சரி, இது பிள்ளை ஆஜில்ங்கிறது தாமதமாக உனக்கு கிடைக்கணும் விரும்புகிறேன். அப்ப அலி முதலாவது விட வராது, மூணாவது விட வராது. சாஃபர முகமது இல்ல ஜீமங்கிற விட இங்க தந்து இல்லை, ஜீமங்கிற இங்க விட தந்து இல்லை. அப்ப நாள மன்னதா இல்ல சினிமா ஹசன், இதுவும் பிள்ளை. சினிமா பொறுத்து நல்லதா பிள்ளை. தக்கஃபல் அல்லாஹ் பிமுகாஃபத்தி ஸாயிமீன் ஹாங்கிறது சரி. இப்ப பாவும் ஹாவும் பார விட தான் சரி, நாலாவது விட சரி. சரி, ஆனா இதுல சின்ன ஒரு ரெண்டாவதுல சதமத்தினிங்கிறதுல ஒரு என்ன எழுத்துப்பிழை ஒன்று இருக்கிறதால சில வேளை இதுக்கு நாங்க மார்க்கிங்ல 2 விட இல்லாட்டி எந்த விட போட்டாலும் சரி எங்கிற அமைப்புலையும் சில வேளை கொடுப்படலாம். என்கிறத நீங்க கவனித்துக் கொள்ளணும். சரியானே, ஸ்கீம்ல நாலாவது விட தான் இருக்கிறது. நான் சில ஒரு ஆள் யோசிப்பாரு சதமத்திய நான் சதமத்தி நீ தான் வரணும், ஸோ இதுவும் பிழைதானே என்று போட்டாருன்றா இங்க சரியான விட ஹாவும் ஜீமுன்னா சரியான விட இலக்கண முறைப்படி. ஆனா ஜீமுடைய விட இங்க தரப்படலை என்பதால அப்படி வரும். ரைட், இதா ரத்தபுத்த ஒழுங்குபடுத்தட்டான். சரி, ஒழுங்குபடுத்துறதை பொறுத்தவரையிலையும் இதை நாங்க ஒழுங்குபடுத்துறதும் எங்க உள்ளது கைட் புக்ல உள்ளது. 12ஆம் ஆண்டு கைட் புக்ல உள்ள ஒழுங்குபடுத்துள்ள விஷயம் இருக்கு. இப்ப இஸ்ருனி அத்தாருஃப் அலா சஆதத்திக்கும் வஅர்கபு ஃபி தத்வீர் அலாகத்தி பைன பலதைனா என்கிற விடயம் ஒரு 2வது விட இதுக்கு வரும். சரி, அப்ப இதை பொறுத்தவரை இதுவும் சயின்டிபிக் முறைங்கிறத விட இதுக்கு சயின்டிபிக் முறை இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கத்தால. ஆனா கெஸ் பண்ணலாம் முதலாவதும் 2வதும் வரும். ஏன்னா ஒரே மாதிரி விட வருதுதானே, கெஸ் பண்ணிட்டு அங்கால பொருளை வச்சுதான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரியான ரைட். 43வது இப்போ சயின்டிபிக் முறையை நாங்கள் பயன்படுத்தலாம். சயின்டிபிக் முறை என்ன? 43வது சயின்டிபிக் முறை ஒரே மாதிரி விட வராது. வாவு வாவ் திருப்ப ஹா ஹா. அங்கால எல்லாம் மாறுது, என்ன? அப்ப இங்க தால் இருக்கு, இங்க ஜீம் இருக்கு. கடைசி விடையை சரியாக எங்களுக்கு அடையாளப்படுத்தணும். தாலா ஜீமாண்ட அடையாளப்படுத்தல விடையை கண்டுபிடிச்சிடலாம். இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்பு ரிஃப்க. இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்பு வயஃபுன்னு வர ஜீம் வராது. அப்ப என்ன விட? இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்பு ரிஃப்கன்னு பார்த்தா தால் வாரதான் கடைசி இந்த விட தான் வரும். அப்ப 3வது விட சரி. இப்ப 3வது விட
சரி இப்போ போட்டு பார்க்கலாம் சரி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது தஸ்கியத்து நஃப்ஸுக்கு வாவு வர்றூஹ் திருப்ப ஹா இன்னன்னா செய்தார அவல் முன்கர ஃபலம் யுகையிருஹு அம்மஹுமுல்லாஹு பியகாபின் இன்னன்னா செய்தார அவல் முன்கர ஓகே மா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபீமா கசபத் ஐதீக்கும் ஸோ மூணாவது விடை தான் இதுக்கு சரியான விடை சரியானே ஓகே அதே போன்று 44வது மா அஸ்அது மா கலைத்து மின் ஐயாமின் ஃபி ஸ்ரீலங்கா வந்து வருது சரியானே மா அஸ்அது மா கலைத்து மின் ஐயாமின் ஃபி ஸ்ரீலங்கான்னு வருது இப்போ இதுக்கு அஸ்அது இஸ்மு தஃப்லீலுடைய விடை அது இது அம்மன் இதில் என்ன இருக்குது அன்னும் மண்ணும் இருக்குது 4வது விடை எப்படி வரும் அம்மன் என்று வரும் மிம்மன் என்று வரும் மிம்மன் என்றா மின் பிளஸ் மண் மிம்மன் என்று வந்தா மின் பிளஸ் மண் மின்மண் இதுக்கு மின் பிளஸ் மண் என்று வரும் சரி அப்படியெல்லாம் வரும் அதுகள் கேட்டுவாரு தத்தக்க களிமத்து அம்மன்ங்கிற களிமலை நினைக்க அன்னும் மண்ணும் இருக்கு அன்னும் பிளஸ் மண்ணும் அன்மன் அம்ம இல்ல அன் பிளஸ் மா அன் பிளஸ் மாதான் அம்ம இல்ல வரும் சரி அன் பிளஸ் மா ஓகே ரைட் அடுத்தது 46வது கேள்வி வந்துட்டு எலுன்னு பாலுன்னாஸ் அன்னல் இஸ்லாம் என்று வருகிறது ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரைட் ஓகே சாரி அப்போ அந்த அடிப்படையில் இதுக்கும் சயின்டிஃபிக் முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் அது என்ன முறைன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்ததா நீங்கள் எல்லாம் எல்லாம் எங்களை இருக்கிறது அதே போகணும் ஓகே அதே போன்று ஒரேமா விட வரக்கூடியது இங்கே இன்னமா சரி ஒரேமா விட வரக்கூடியது இன்னமா லம் லம் இங்கே லம்மாண்டு வருது இங்கே மாண்டு வருது சரி லம்மாண்டு வார இன்னொரு விட இந்தாவும் வருது ஸோ 3வது விட வரலாம் என்ற கெஸிங்கில் 3வது 2வது வரலாம் கெஸிங்கில் போட்டு பார்ப்போம் 3வதுக்கு லம்மாவா மாவாண்டு 3வது என்ன எஜிபு அலைனா அல்ல நூதில் ஹயாவானாத் லிஅன்ன தாலிக்க லம்மா அவசானம் வராது என்ன மா அவசானம் தான் வரணும் மா அவசானம் தான் வரணும் சரியானே அப்போ 2வது விட எங்களுக்கு கன்ஃபார்மா 2வது விட கன்ஃபார்ம் ஆகுது 3வது விட பிழைக்குது சரி இங்கே லம்மா வந்திருந்தாலும் பிழைக்குது அல்லது நீங்க அது கண்டுபிடிக்கிறாட்டு அடுத்த போட்டு பார்க்கணும் மாவா அம்மாங்கிறத போட்டு பார்க்கணும் பிலா அது பிசர்வத்தின் நஃப்தியா அம்மா பிலாதுக்கும் வந்து வரணும் அம்மா பிலாதுக்கும் வந்து வராது சரியானே மா பிலாதுக்குங்கிற வராது அப்ப 46வதுக்கு 47வது பொறுத்தவரையில எக்தர் மாதுகு தஹ்தல் தஆயுஷ் ஃபில் இஸ்லாம் தஆயுஷ்ங்கிற தொடர்பான ஒரு வாசகம் இது தஆயுஷ் சஹவாழ்வு தொடர்பாக பேசக்கூடிய ஒரு வாசகம் இது மகாரிமுல் அஹ்லாக்னா ஆரம்பிக்கணும் அப்ப வராது இது மகாரிமுல் அஹ்லாக் 2வது வாசம் வத்தனண்டு ஆரம்பிக்கும் வத்தனண்டா நாடு என்ன நம்மளோட தேச ஹுப்புல் வத்தன் அந்த இதுல இருந்து வரும் அப்ப அதுவும் வராது 4வது வசனம் ஹுஸ்னுல் ஹுலுக்குன்னு ஆரம்பிக்குது சிறந்த பண்பாடு அது மகாரிமுல் அஹ்லாக்குள்ள வரும் அதுவும் வராது அப்ப 3வது தான் வரணும் என்ன கானத்தி தௌலத் இஸ்லாமியத்து தஹ்மி ஹுகூக்கல் யஹூத் வன் நஸாரா ஃபி தாரீஹிஹா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் யஹூதி நசாரா கூடிய உரிமைகளை
வரலாற்றிலே பாதுகாத்து இருக்கிறது என்ற விஷயம் வருது. இப்ப 3வது. அப்ப அதானே தாயிஷங்கிறது சக மதங்களோட சகவாழ்வோட வார்த்தை தாயிஷ். என்ன ரைட்? ஓகே. அடுத்தது 48வது. நாங்க இதை பார்த்தோம், எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தோம். 48வது நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி வருது, நான் பார்த்துட்டு இருந்தேன். இதை அகையர்த்த ஹால் ஜும்லத்தை முதற்கருக்கு மாத்திர இந்த கேள்வி வந்தால், இப்ப முதற்கருக்கு மாத்துங்க, முசன்னாக்கு மாத்துங்க, ஜம்முக்கு மாத்துங்க, இப்படி கேள்வி வரும் மேல ஒரு வாசத்துக்கு வந்து. அப்படி வந்தால் முதலாவது நாங்க முதற்கர் என்ன அப்ப இதுக்கு பார்க்கணும். முதலாவது கோட் அடிச்சு பார்க்கணும். எல ஊ எல ஊ எல ஊ எல ஊ அல் பக்கால் அல் பக்கால் அல் பக்கால் அல் பக்காலான்னு வரும். இப்படித்தான் இந்த ஓர்டர்லாம் பார்க்கணும். இந்த ஓர்டர்லாம் இப்படி பார்க்கணும். அப்பதான் லேசா விட கண்டுபிடிக்கலாம். எல ஊ ஆண்பால், பக்கால பெண்பால். அப்ப 4வது விட அவுட். 4வது திருப்ப பார்க்கப்படாது. சரியா? திருப்ப அல் முஷ்தரையாத் அல் முஷ்தரையாத் அல் மஷ்ரூபாத் இருக்குது. இப்ப மஷ்ரூபாத்தா எல்லோல் பக்கால் மஷ்ரூபாத்தா அல் முஷ்தரையாத்தா அல் முஷ்தரையாத்தா எது விட மஷ்ரூபாத்தங்கிறது பிளாப் என்ன? அப்ப 3வது விடையும் அவுட். 1 2 விட இருக்கா. அப்ப அமாமல் அவுலாத் அமாமல் அவுலாத் வஹும் யதுஃபவுன வஹும் யதுஃபவுன அஸ்ஸமன அஸ்ஸுமூனன்னு வருது. இங்கே வித்தியாசம் வருது. திரும்ப வயஹுதுன அல் முஷ்தரையாத் இலா السيارة ثم يذهبون إلى الجزار. இங்கதான் இங்க மட்டும்தான் வித்தியாசப்படுது. ஏன்னா வஹும் யதுஃபவுன